பாகம் 441. நயானா அந்த பணத்தை திருடல, நான் தான் நயானாவுக்கு அந்த பணத்தை கொடுத்தேன் என்று அர்ஜுன் இடி போன்ற கணீர் குரலில் சொன்னதும் மேனகா அதிர்ந்து போனாள். அவளுக்குள் ஒரு பெரும் பொறாமை ஊற்று மேலே பொங்கி எழ ஆரம்பித்தது. இது போன்ற ஒரு இக்கட்டான நேரத்திலும் நயானாவிற்கு அர்ஜுனின் பாதுகாப்பு கிடைக்கும் என்று அவள் துளியும் எதிர்பார்க்கவில்லை. அவளுக்குள் இருந்த சக்தியெல்லாம் வற்றி போனது போல் உணர்ந்த மேனகா நயானாவை ஓரக்கண்ணால் பார்த்தாள். இன்று அர்ஜுன் இருக்கும் வரை அவளை தான் எதுவும் செய்ய முடியாது என்று புரிந்து கொண்டவள் ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்து அர்ஜுன் அருகில் வந்து, சரிப்பா, நான் தான் ஏதாவது தப்பு பண்ணிருக்கணும். எனக்கு வயசாகிறதால எதை எங்க வைக்கிறேன்னே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது என்று சமாளித்தாள். அதன் பின் அந்த இளம் பணிப்பெண்ணை பார்த்தவள், இது ஏன் தப்புதான், அதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இது ஓகேவா என்றாள். தான் தவறாக குற்றம் சாட்டப்பட்டு இத்தனை பேர் முன்னால் அவமானப்படுத்தப்பட்டதை நினைத்து அழுது கொண்டிருந்த அந்த பணிப்பெண், மேடம், நீங்க எதுக்காக மன்னிப்பு கேக்குறீங்க? உங்க மேல எந்த தப்பும் இல்ல, வேற யாரோ பணத்தை திருடினதுக்காக நான் மாட்டிக்கிட்டேன், அவ்வளவுதான் என்றாள். முகம் சுளித்த மேனகா, போதும் போதும், இந்த விஷயத்த பத்தி இதுக்கு மேல பேசாத, இந்த விஷயம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு பதிலா இந்த மாசம் 2 மடங்கா சம்பளம் வாங்கிக்கோ என்றாள். அதுவரை தரையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்த அந்த இளம் பணிப்பெண் புன்னகையோடு எழுந்து தன் கண்ணீரை துடைத்தவள், ரொம்ப நன்றி மேடம் என்றாள் பணிவான குரலில். பிறகு நயானாவை முறைத்து பார்த்த ராஜேந்திரன் அர்ஜுனின் பக்கம் திரும்பி, அர்ஜுன், இந்த முறை உனக்காக நான் இவளை மன்னிச்சு விடுறேன், இனிமே எப்படி நடந்துக்கிறதுன்னு அவளுக்கு சொல்லிக் கொடு, இதுக்கு மேல இப்படி நடந்துச்சுன்னா அவ்வளவுதான் என்று அவர் பேசிக்கொண்டே போக அவரது கையை பிடித்த மேனகா, போதும் போதும் என்று அவரை அமைதிப்படுத்தினாள். பின்னர் அர்ஜுனை பார்த்தவள், அர்ஜுன், நயானாவை ரூமுக்கு கூட்டிட்டு போப்பா என்றாள். இன்னும் சுற்றி அனைவரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்ததை பார்த்தவள் தன் கையை அசைத்து, போதும் போதும், எல்லாரும் போய் வேலையை பாருங்க, இங்க பாக்குறதுக்கு ஒன்னும் இல்ல என்று அதட்டினாள். அந்த பணியாளர்கள் அனைவரும் நயானாவை மிகவும் கேவலமாக பார்த்து தங்களுக்குள்ளாகவே ஏதோ முணுமுணுத்துக் கொண்டார்கள். தன் கை முஷ்டிகளை இறுக்கி அனைத்தையும் பார்த்த நயானா தன் முன்னால் நின்ற அர்ஜுனை முறைத்து பார்த்தாள். அர்ஜுன் அவளை பாதுகாத்திருந்தாலும் அதனால் என்ன, இது அவள் பணத்தை எடுத்து விட்டதாக அவன் நினைத்ததை மறைமுகமாக சொல்வதை தவிர வேறில்லை. முன்பு ஒரு முறை அவன் பாக்கெட்டிலிருந்து நயானா 8000 ரூபாயை திருடிவிட்டதாக அவன் நினைத்தது அவள் நினைவில் தோன்றியது. அப்படி என்றால் இப்போது வரை அவள் ஒரு திருடி என்றுதான் அவன் நினைத்திருக்கிறானா என்று நினைத்தவளின் மனம் ரணமானது. அவளுடைய வெளிப்பாடு திடீரென்று உறுதியானது. எல்லோரும் கிளம்பி செல்லும் வேளையில் அவள் திடீரென்று, எல்லாரும் நில்லுங்க என்று கத்தினாள். அவளுடைய மெல்லிய குரலில் ஒரு உறுதி இருந்தது. அனைவரும் ஆச்சரியத்துடன் அவளை திரும்பி பார்த்தார்கள். ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தவள், இந்த பணத்தை அர்ஜுன் எனக்கு கொடுக்கல என்றாள். இந்த வார்த்தைகளில் அதிர்ச்சி அடைந்த அர்ஜுன், நயானா, நீ என்ன பண்ற என்று கேட்டுக்கொண்டே அவள் கையை பிடித்தான். அவன் கையை உதறிவிட்ட நயானா, நான் என்ன சொல்றேன், நான் செய்யாத காரியத்துக்கு நான் பலிகடாவா இருக்க மாட்டேன் என்றாள். அவளுடைய குரல் மென்மையாக இருந்தது. இந்த தீவிர கோபத்தில் கூட அவளுடைய வார்த்தைகளும் நடத்தையும் மென்மையையும் பொறுமையையும் இழக்கவில்லை. அவள் அர்ஜுனை கூர்ந்து பார்த்து, அர்ஜுன், இந்த பணம் என்னோடது இல்ல, நான் இந்த பணத்தை எடுக்கவும் இல்ல, அப்படின்னா இந்த பணம் எங்க இருந்து வந்துச்சு? யாரோ வேணும்னே என்ன மாட்டி விட்டுருக்காங்க என்றாள். யாரோ அவளை சிக்க வைத்திருக்கிறார்களா? யாரோ எதற்காக அவளை சிக்க வைக்க வேண்டும்? பணம் ஆரம்பத்தில் மேனகாவின் அறையில் இருந்தது. அந்த இளம் பணிப்பெண்ணை தவிர வேறு யாரும் அந்த அறைக்கு செல்லவில்லை. சட்டென சுதாரித்து கொண்ட அந்த இளம் பணிப்பெண் பரபரப்பாக, நான் மேடம் ரூமுக்கு கிளீன் பண்றதுக்காகத்தான் போனேன், நான் உங்க ரூமுக்கு போகவே இல்ல என்றாள். இதிலிருந்து நயானாவை சிக்க வைத்தது அந்த இளம் பணிப்பெண் இல்லை என்பது தெளிவாகிறது. அது அவள் இல்லை என்றால் வேறு யாராக இருக்க முடியும்? அனைவரும் இப்போது மேனகாவை திரும்பி பார்த்தார்கள். சட்டென பரபரப்பான மேனகா நயானாவை பார்த்து, நயானா, நீ என்ன சொல்ல வர? இதுக்கு என்ன அர்த்தம் என்றாள். அவளை பார்க்காமல் வேறு புறமாக திரும்பிய நயானா, இதுக்கு வேற எந்த அர்த்தமும் இல்ல என்றாள். கோபத்தில் மேனகாவின் உதடுகள் நடுங்க ஆரம்பித்தது. நயானா, இப்போ நீ என்ன சொல்ல வர?
நீ பணத்தை திருடினதுக்காக கூட நான் உன்னை எதுவும் சொல்லாம மன்னிச்சு விட்டுட்டேன். ஆனா இப்போ நீ ஆட்டத்தை திருப்பி போட்டு ஏன் மேலேயே தப்பு இருக்கிற மாதிரி சொல்ற. நான் உன்னை சிக்க வச்சேனா? நான் ஏன் அப்படி செய்யணும்? அதனால எனக்கு என்ன பயன் என்று மேனகா கேட்க, ஏனா நான் திருடல என்று நயானாவிடமிருந்து பதில் வந்தது. அவள் ஒவ்வொரு வார்த்தையையும் தெளிவாகவும் வேண்டுமென்றே அழுத்தியும் சொன்னாள். அவள் அதை திருடவில்லை, ஆனால் பணம் அவளுடைய அறையில் இருந்தது. அதனால் இது அனைத்தும் திட்டமிட்டு செய்தது என்று அவள் நம்பினாள். இதை சொன்ன நயானா அர்ஜுனை பார்த்தாள். அர்ஜுனின் வெளிப்பாடு தயக்கமாகவும் நிச்சயமற்றதாகவும் இருந்தது. நயானாவின் இதயம் உறைந்தது. ஆனால் அவளால் அவனை குறை சொல்ல முடியவில்லை. திருமணமாகி இத்தனை நாட்களான பிறகும் ஒருவரை ஒருவர் நன்றாக தெரிந்து கொள்ளாமல் இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பும் அவர்கள் எப்போதாவது ஒருமுறைதான் பார்த்திருக்கிறார்கள். அவன் அவளை இன்னும் நன்கு தெரிந்து கொள்ளவில்லை. அதனால் அவளை அவன் நம்பவில்லை. ஆனால் அப்போதும் அவள் சோகமாகவே இருந்தாள். இப்போது மாதவியின் மனவேதனையை நயானாவால் நன்றாக புரிந்து கொள்ள முடிந்தது. மேனகா அர்ஜுனை இந்த அளவிற்கு நம்ப வைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டவள் தன் உதட்டை அழுந்த கடித்து தலையை தொங்கவிட்டு கொண்டாள். நடக்கும் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த ராஜேந்திரன், நயானா, இப்போ நீ என்ன சொல்ல வர? உங்க மேனகா ஆண்டி உன்னை சிக்க வைக்கிறதுக்காக திட்டம் போட்டு இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்றியா? என்ன தைரியம் இருந்தா நீ இப்படி சொல்லுவ? நீ தான் பணத்தை திருடிருக்கேன்னு இங்க ஆதாரமும் இருக்கே. நீ மேனகா ரூம்குள்ள போனதுக்கான ப்ரூஃபும் இருக்கு. நீ திருடலனா நிரூபிக்க உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு என்றான். சோகமாக இருப்பவள் போல் தலை குனிந்த மேனகா, நயானா, நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் உன்னை என்னோட சொந்த பொண்ணு மாதிரி தான் பாசமா பாத்துட்டு இருக்கேன். அப்படி இருக்க ஏன் என் மேல இப்படி அபாண்டமா பழி போடுற என்றாள். தன் உதட்டை அழுந்த கடித்த நயானா பிடிவாதமான குரலில், செகண்ட் ஃப்ளோர்ல சர்வைலன்ஸ் கேமரா இருக்குதானே? நான் அத பாக்கணும். என் ரூமுக்கு யார் வந்தாங்கன்னு நான் பாக்கணும் என்றாள். சட்டென யாரும் அறியா வண்ணம் மேனகா அவளை கேலியாக பார்த்து புன்னகைத்தாள். ஆரம்பத்தில் அர்ஜுன் ஒரு முட்டாளாக இருந்ததால் மேனகா எந்தவிதமான பெரிய முயற்சியும் எடுக்க தேவையில்லை. ஆனால் நயானா அவனைப் போல் இல்லை. அவள் இந்த விஷயத்தை அப்படியே விட்டுவிட மாட்டாள் என்பதை யோசித்து மேனகா அனைத்து திட்டங்களையும் தெளிவாகத்தான் போட்டிருந்தாள். மேனகாவும், நம்மளே பாத்துருவோம், சீக்கிரம் சர்வைலன்ஸ் கேமராவை எடுத்துட்டு வாங்க என்றாள். மேனகாவின் துணிச்சலை பார்த்த நயானாவிற்கு பக் என்று ஆனது. மேனகா எப்பொழுதும் கவனமாகவும் தெளிவாகவும் இருப்பாள். எனவே அவள் ஒரு ஆதாரத்தையும் நிச்சயமாக விட்டுவிட மாட்டாள் என்று நயானாவிற்கு நன்றாக தெரிந்தது. ஆனாலும் அந்த கேமரா காட்சியில் அவளுக்கு ஒரு ஆதாரமாவது கிடைக்கும் என்று நம்பி காத்திருந்தாள். மேனகா சொன்னபடி ஒரு பணியாள் 2ஆம் தளத்தில் இருந்த கேமரா புட்டேஜை எடுத்து வரச் சென்றான். 2வது மாடியின் காட்சிகள் ஒளிபரப்பப்பட்ட போது மேனகா அந்த பணத்தோடு அவள் அறைக்குள் சென்ற பிறகு அந்த அறைக்கு நயானாவையும் அந்த இளம் பணிப்பெண்ணையும் தவிர வேறு யாரும் செல்லவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. அதே நேரம் அதற்கு பிறகு நயானாவின் அறைக்கும் யாரும் செல்லவில்லை. நயானாவால் இதை நம்ப முடியவில்லை. இது எப்படி சாத்தியமாகும்? அவளது அறையில் யாரும் பணத்தை வைக்கவில்லை என்றால் மேனகாவின் அறையில் இருந்து பணம் எப்படி மாயமாகி இருக்கும்? இதை நயானா யோசித்துக் கொண்டிருக்கும் போதே ஒரு பெருமூச்சு விட்ட மேனகா, நயானா, இப்பவாச்சும் நான் சொல்றத நம்புறியா? நான் உன்னை சிக்க வைக்கல என்றாள். நயானா பதற்றமடைய ஆரம்பித்தாள். ஆனால் நிதானமாக, நான் இந்த பணத்தை எடுக்கலைங்கிறத நிரூபிக்க வேற வழி இருக்கு. நான் இந்த பணத்தை ஒரு முறை கூட தொடாம நாம இப்பவே இந்த பணத்தை போலீஸ் கிட்ட எடுத்துட்டு போய் பிங்கர் பிரிண்ட் செக் பண்ணி பாப்போம். அப்போ நான் இந்த பணத்தை எடுக்கலைங்கிற உண்மை தெரிஞ்சிரும் என்றாள். கண்களை சுருக்கி அவளை பார்த்து புன்னகைத்த ராஜேந்திரன், இவ்ளோ தூரம் அசிங்கப்பட்டது பத்தாதா? இதுக்கு மேல நம்ம வீட்டுல நடந்தது ஊர் பூரா தெரியணுமா என்ன என்றார். நயானா மீண்டும் ஏதோ பேச வாய் திறந்தாள். ஆனால் அவள் அடுத்த வார்த்தை பேசுவதற்குள் போதும் என்று கோபமாக கத்தினான் அர்ஜுன். நயானா திகைத்து போய் அவனை பார்க்க, நயானா, போதும், நான் சொன்ன மாதிரி நான் தான் அந்த பணத்தை உனக்கு கொடுத்தேன், அவ்வளவுதான், இப்ப வா நம்ம ரூமுக்கு போலாம் என்றான். நயானாவின் கண்கள் சுருங்கியது.
நான் தான் உனக்கு அந்த பணத்தை கொடுத்தேன். அவன் என்ன சொல்ல வருகிறான்? அர்ஜுன் இன்னும் அவளை நம்பவில்லை. அவள் முஷ்டிகளை ஒரே அடியாக இறுக்கி அசைய மறுத்து அங்கேயே நின்றாள். ஆனால் அடுத்த கணம் அர்ஜுன் அவள் கையை பிடித்து அவர்களது அறைக்கு இழுத்துச் சென்றான். ஒரு பெரும் சத்தத்தோடு அவர்களது அறை கதவு சாத்தப்பட்டது. நயானா ஆத்திரத்தோடு அர்ஜுனை பார்த்தாள். அவள் ஒரு துளி கூட பயப்படவில்லை. அவள் கொஞ்சம் சோர்வாக இருந்தாள், அவ்வளவுதான். திடீரென்று அமைதியானாள். அவளது கை முட்டிகள் தளர்ந்தன. அவள் தன் அலமாரிக்கு சென்று தன் சூட்கேஸை திறந்தாள். பணியாட்கள் அவளது உடைமைகளை சோதனை செய்ததால் அவை அங்கும் இங்கும் சிதறி கிடந்தது. ஆனால் அவர்கள் யாருக்கும் அர்ஜுனின் பொருட்களை தொடும் அளவிற்கு தைரியம் இல்லை. அதனால் அதில் அவர்கள் யாரும் கை வைக்கவில்லை. தனது இதயத்தில் ஒரு ஆழ்ந்த சோகத்தையும் இருளையும் உணர்ந்தாள். ஏதோ கனமாக இருப்பது போல அவளுக்கு மூச்சு விடுவது கடினமாக இருந்தது. உதட்டை அழுந்த கடித்து கொண்டு குனிந்தவள் மெதுவாக தன் ஆடைகளை மடித்து சூட்கேஸில் வைத்தாள். அவள் பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவள் அல்ல. எனவே திருமணமாகி வந்த பிறகு அவளோடு எடுத்துச் செல்வதற்கும் அவளிடம் அதிக பொருட்கள் இல்லை. மடித்த துணிகளை சூட்கேஸில் வைத்தவள் பின் திரும்பி தன் மற்ற ஆடைகளை கையில் எடுத்தாள். இந்த நிலையில் அவளது கையை பிடித்த அர்ஜுன், நயானா, நான் தான் ஏற்கனவே உனக்காக பேசிட்டேனே, இதுக்கு மேல உனக்கு என்னதான் வேணும் என்றான். என்னது? ஏற்கனவே அவன் அவளுக்காக பேசினானா? நயானாவிற்கு சிரிப்புதான் வந்தது. அவளுக்காக அவன் என்ன பேசினான்? பணம் என்னுடையது என்று சொன்னானே, அதுவா? அவனை பார்த்து கசப்பாக புன்னகைத்த நயானா, அர்ஜுன், என்ன நீங்க எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க என்றாள். அவளுக்கு வேண்டியது அவன் அவளுக்காக பேச வேண்டும் என்பது அல்ல, அவளுக்கு அவனுடைய நம்பிக்கைதான் வேண்டும். ஏன் அவளை திருமணம் செய்து கொண்டான்? இந்த கேள்வியால் அர்ஜுன் அதிர்ச்சி அடைந்தான். அவனால் உடனடி பதில் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவளை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. எப்பொழுதெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவன் வேதனையோடு இருக்கிறானோ அப்போதெல்லாம் அவன் அவளை பார்த்தவுடன் அமைதியாகி விடுவான். அவளுடன் இருக்கும் போது உற்சாகமாக இருந்தான். மேலும் அவள் கர்ப்பமாக இருந்ததால் அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். இதையெல்லாம் அர்ஜுன் யோசித்துக் கொண்டிருக்க, அர்ஜுன், ஒருவேளை நீங்க இந்த குழந்தைக்காக என்ன கல்யாணம் பண்ணிருக்கலாம், ஆனா நான் உங்களை காதலிச்சதாலதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்று சொன்னவள் ஒரு பெருமூச்சு விட்டு, அர்ஜுன், ஆரம்பத்துல இருந்தே நம்ம 2 பேருக்கும் ஒத்து வராதுன்னு எனக்கு தெரியும். செல்வாக்குலையும் அந்தஸ்துலையும் 2 பேரும் வேற வேற உலகத்தை சேர்ந்தவங்களாத்தான் இருக்கோம். நாங்க ஏழைங்க தான், ஆனா பணத்தை திருடுற அளவுக்கு கேவலமானவங்க இல்ல என்றாள். அர்ஜுனிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. அர்ஜுன், எனக்கு இது மாதிரி ஒரு கல்யாணம் தேவையில்லை. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்ன அந்த பணத்தை நீங்க தான் கொடுத்தேன்னு சொல்றதால நீங்க என்ன காப்பாத்திட்டதா நினைக்கிறீங்களா? ஆனா நீங்க என்ன காப்பாத்துறதுக்காகத்தான் இப்படி ஒரு பொய் சொல்றீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு மேல இந்த வீட்ல என்னால எப்படி இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இங்க இருக்க எல்லாரும் என்ன ஒரு திருடியாத்தானே பாப்பாங்க என்று சொன்னவள் கசப்பாக புன்னகைத்து விட்டு, அதனால என்னால இதுக்கு மேல இந்த வீட்ல இருக்க முடியாது என்று சொன்னவள் வேக வேகமாக தன் துணிகள் அனைத்தையும் பேக் செய்து சூட்கேஸை மூடி அங்கிருந்து கிளம்பினாள். பாகம் 442. என்னால இதுக்கு மேல இந்த வீட்ல இருக்க முடியாது என்று சொல்லி நயானா தன் சூட்கேஸை எடுத்துக்கொண்டு வெளியே செல்வதை பார்த்த அர்ஜுன் ஒரு நொடி என்ன செய்வது என்று தெரியாமல் நின்றவன் பின் வேகமாக சென்று அவள் வழியை மறைத்து, நயானா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் தான் அந்த விஷயம் அத்தோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டேன்ல. இதுக்கு மேல அத பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாது. யாரும் எதுவும் பேச மாட்டாங்க என்றான். சட்டென திரும்பி அவனை முறைத்து பார்த்த நயானா, கரெக்டா சொன்னீங்க அர்ஜுன். யாருக்கும் அத பத்தி பேச தைரியம் இருக்காது. ஆனா அவங்க பேச மாட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல என்றாள். அர்ஜுனிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. பின் தீர்க்கமாக அர்ஜுனை பார்த்தவள், அர்ஜுன், நான் திரும்பவும் சொல்றேன், நான் அந்த பணத்தை திருடல என்றாள். இப்போது உண்மையான கோபத்தோடு நயானாவை முறைத்த அர்ஜுன், நீ எடுக்கலனா அப்ப உன் சூட்கேஸ்ல பணம் எப்படி வந்துச்சு? உன்னை தவிர ஒரு ரூம்குள்ள வேற யாருமே வரல என்றான். அர்ஜுன் இவ்வளவு உறுதியாக அவள்தான் திருடி என்று நினைத்திருக்கின்றான் என்று தெரிந்ததும் நயானா அதிர்ந்து போனாள். அவள் உதட்டில் ஒரு கசப்பான புன்னகை தோன்றியது. அர்ஜுன், அதத்தான் நானும் கேக்குறேன். நான் அந்த பணத்தை எடுக்கல,
அப்போ அந்த பணம் என் சூட்கேஸ்ல எப்படி வந்துச்சு? திடீர்னு இந்த வீட்ல இருக்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பின் தன் கையை இறுக்கமாக மூடியவள், அர்ஜுன், நம்ம வாழ்ந்த வரைக்கும் போதும், நம்ம பிரிஞ்சிடலாம். என்னோட குழந்தை இப்படி ஒரு குடும்பத்துல வாழ்றத நான் விரும்பல என்றாள். தன் குழந்தைக்கு எதிராக திட்டம் தீட்டும் பாட்டியோ, அவனை நம்பாத தந்தையோ, நல்லது எது என்று அறியாத தாத்தாவோ தேவையில்லை என்று நயானா நினைத்தாள். இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்ததும் நயானா தன் அறை கதவை திறந்து வெளியே சென்றாள். அர்ஜுன் அவள் செல்வதையே பார்த்து கொண்டு நின்றான். அவள் பலவீனமாகவும் மென்மையாகவும் காணப்பட்டாள். அவளால் எதையும் தூக்கக்கூட முடியாது என்று அர்ஜுன் நினைத்திருந்தான். ஆனால் இப்போது அவளது நிமிர்ந்த தோரணை வலுவாகவும் பிடிவாதமாகவும் இருந்தது. அவளை அர்ஜுன் புரிந்து கொள்ள தவறிவிட்டான். ஆரம்பத்தில் அவன் நயானாவை நம்பினான். ஆனால் அவள் சூட்கேஸில் அந்த பணத்தை பார்த்ததும் அர்ஜுனின் மனதில் அந்த 8000 ரூபாய் சம்பவம் தான் தோன்றியது. அவள் ஒரு நாள் இரவு அவனோடு ஒன்றாக இருந்து அதற்காக அவன் பர்சில் இருந்து 8000 ரூபாயை எடுத்துக்கொண்டாள். பின்னர் நடந்ததற்கு அவன் பொறுப்பேற்க தேவையில்லை என்று சொன்னாள். அது ஏதோ ஒரு பரிவர்த்தனை போல்தான் இருந்தது. இப்போதும் அவளது அப்பாவும் அம்மாவும் கடும் பண நெருக்கடியில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இவர்கள் பணம் எதுவும் கொடுக்கவில்லை என்பது உண்மைதான். அவள் தன் பெற்றோருக்கு உதவுவதற்காக மேனகாவின் பணத்தை எடுத்துக்கொண்டாள் என்று அர்ஜுன் புரிந்து கொண்டான். அதற்கு பிறகும் கூட அவன் அவளை காப்பாற்றினான். அனைவர் முன்னால் விட்டு கொடுக்காமல் பேசினான். உண்மையில் கோபமாக இருக்க வேண்டியது அவன்தானே. ஆனால் அதற்கு மாறாக நயானா கோபமாக இருப்பது அவனுக்கு வியப்பாக இருந்தது. இங்கு நயானா தன் சூட்கேஸை எடுத்துக்கொண்டு வேகமாக கீழே இறங்கி வீட்டை விட்டு சென்றாள். கீழே இருந்த வேலையாட்கள் அனைவரும் அவளை அலட்சியமாகவும் கேவலமான ஒரு பொருளைப் போலவும் பார்த்தார்கள். ஆனால் அதையெல்லாம் கண்டு கொள்ளாத நயானா வீட்டை விட்டு வெளியே சென்றாள். அர்ஜுனும் நயானாவை தடுத்து நிறுத்த முடியாமல் தன் கார் சாவியை எடுத்துக்கொண்டு அவள் பின்னால் சென்றான். ஆனால் அவன் வெளியே வந்தபோது நயானா அங்கு இல்லை. அவன் தன் காரை ஸ்டார்ட் செய்து சற்று தூரம் முன்னால் சென்றான். அங்கு நயானா ஒரு டாக்ஸியை பிடித்து அவளுடைய பழைய வாடகை வீட்டிற்கு சென்றாள். அவள் பாதுகாப்பாக வீட்டிற்கு சென்றதை பார்த்ததும் தான் அர்ஜுனிற்கு நிம்மதியாக இருந்தது. அதே சமயம் தன் மீதே அவனுக்கு கோபமும் வந்தது. அவளிடம் எப்படி இவ்வளவு சகிப்புத்தன்மையுடன் அவனால் இருக்க முடிகிறது? அந்த பணத்தை வேறு யாரேனும் திருடி இருந்தால் அந்த நபரை தயவு தாட்சண்யம் இன்றி அறைந்திருப்பான். ஆனால் இந்த நயானாவின் மீது ஏன் அவனால் கோபத்தை கூட காட்ட முடியவில்லை? அவன் சென்னையில் தெருக்களில் இலக்கில்லாமல் காரை ஓட்டினான். அவன் மனநிலை சரியில்லாமல் இருந்தான். வீட்டிற்கு செல்ல அவன் விரும்பவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு அவன் தன்னை அறியாமல் மாதவியின் வீட்டிற்கு வந்திருப்பதை உணர்ந்தான். அவன் மனம் வேதனை கொள்ளும் போதெல்லாம் அவனுக்கு அவனுடைய அம்மா தேவைப்படுகிறாள். எதை பற்றியும் யோசிக்காமல் காரை வீட்டு வாசலில் நிறுத்திவிட்டு வீட்டிற்குள் நடந்து சென்றான். காலிங் பெல்லை அடிக்கப் போகும்போதுதான் அவனுக்கு அரவிந்தும் மாதவியும் ஹாஸ்பிட்டலில் இருப்பது ஞாபகம் வந்தது. பின்பு தன் காரை எடுத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு சென்றான். அங்கு சென்றவன் உள்ளே செல்லாமல் அந்த மருத்துவமனைக்கு வெளியிலேயே நின்று கொண்டிருந்தான். அந்த மருத்துவமனைக்கு சற்று தூரத்தில் இருந்த பார் அவன் கண்களில் பட்டது. அன்றொரு நாள் அதே பாரில்தான் அவன் குடித்துவிட்டு மயங்கி கிடந்தான். அன்றுதான் நயானா அவனை தன் வீட்டிற்கு அழைத்து சென்றாள். அனைத்தும் அவன் மனதில் தோன்றியது. அவனது கால் அனிச்சையாக அந்த பாரை நோக்கி நடந்தது. அந்த பாருக்கு சென்றவன் ஏதோ ஒரு மதுபானத்தை ஆர்டர் செய்துவிட்டு அன்றை போலவே இன்று சோகமாக ஒரு இருக்கையில் சென்று அமர்ந்தான். அப்போது அங்கு வந்த சர்வர் அர்ஜுனை பார்த்துவிட்டு, சார், நீங்களா? எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு என்றான். அர்ஜுன் கண்களை சுருக்கி அவனை பார்த்து, என்ன உனக்கு முன்னவே தெரியுமா என்று கேட்கவும், என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? போன முறை நீங்க இங்க வந்தப்போ அளவுக்கு அதிகமா குடிச்சிட்டு அப்படியே படுத்துட்டீங்க. அப்புறம் உங்க கேர்ள் ஃப்ரெண்டு தான் வந்து உங்களை கூட்டிட்டு போனாங்க என்று சொன்னவன் சிறிய தயக்கத்தோடு, சார், உண்மைய சொல்லணும்னா எங்க பாருக்கு வந்த பெரிய கஸ்டமர் நீங்க தான். 8000க்கு குடிச்சிட்டு பில் பே பண்ணாம நீங்க மயங்கிறவும் நாங்க எல்லாரும் காசு வராதோன்னு நினைச்சு பயந்துட்டோம். நல்ல வேளை உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் 8000 பில் பே பண்ணிட்டாங்க என்றான் சிரித்த முகத்தோடு. அவன் சொல்வதை பெரிதாக கண்டு கொள்ளாத அர்ஜுன்
தன்னுடைய மதுபானத்தை குடிக்க ஆரம்பித்தான். ஒரு முறை குடித்தவனுக்கு அப்போதுதான் அந்த சர்வர் என்ன சொன்னான் என்பது காதில் விழுந்தது போல் இருந்தது. நீ நீ என்ன சொன்ன என்று அவனை மீண்டும் கேட்டான். அந்த சர்வர் அர்ஜுனை பார்த்து பேந்த பேந்த விழித்து கொண்டிருக்க, அப்போ அந்த 8000 நயானா பில் கட்டத்தான் எடுத்தாளா என்று கேட்டவன், அப்போ இத்தனை நாளா நான் தான் அவளை தப்பா நினைச்சிட்டு இருந்திருக்கேன். இப்பவும் நயானா சொன்ன மாதிரி அந்த பணத்தை அவ திருடாம இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். அவன் புருவம் சுருங்கியது. அதே நேரத்தில் அவன் இதயத்தில் ஒருவித மகிழ்ச்சியை உணர்ந்தான். நேர்மையாக சொன்னால் நயானாவை மணந்திருந்தாலும் அவளை பற்றி இன்னும் ஏதோ ஒன்று அவனது மனதை கனக்க செய்தது என்பதே உண்மை. இப்போது அவன் மனதில் இருந்த பெரும் பாரம் குறைந்தது. அர்ஜுனின் பார்வையில் அவள் மென்மையாகவும் கனிவாகவும் அன்பாகவும் மிகவும் அழகாகவும் இருந்தாள். ஆனால் அதே சமயம் அவளுக்கு சுயமரியாதை இல்லை என்று நினைத்து கொண்டிருந்தான். யாரோ ஒருவனோடு ஒரு இரவை கழித்துவிட்டு அதற்கு 8000 ரூபாய் பணம் எடுத்துக் கொள்கிறாள் என்றால் அவள் எவ்வளவு மோசமானவளாக இருக்க வேண்டும் என்னும் எண்ணம் அவன் மனதை அழுத்திக் கொண்டே இருந்தது. இது அவனுக்கும் நயானாவிற்கும் இடையே எப்போதும் ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவர் போல இருந்தது. எந்த அளவுக்கு அவன் அவளை காதலிக்க நெருங்குகிறானோ அதே அளவிற்கு அவன் ஒருவித வெறுப்பை உணர்ந்தான். ஆனால் இப்போது அந்த கண்ணுக்கு தெரியாத தடை மறைந்து விட்டதாக தோன்றியது. அவன் கிட்டத்தட்ட மகிழ்ச்சியில் குதித்து கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்குள் தோன்றிய அந்த கணநேர மகிழ்ச்சி மறைந்து இப்போது அவன் மனம் பீதி கொள்ள ஆரம்பித்தது. நயானா தன் பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ராஜேந்திரன் குடும்பத்தை விட்டு வெளியே சென்றது அவன் கண் முன் தோன்றியது. உண்மையில் அப்போது நயானா தான் திருடவில்லை என்று சொன்னபோது அதை அவன் துளி கூட நம்பாமல் அவள் செய்த தவறை மறைப்பது போல் பேசினான். அப்போதுதான் அவளிடம் எவ்வளவு பெருந்தன்மையாக இருக்கிறோம் என்று தன்னை நினைத்து வேறு பெருமைப்பட்டு கொண்டான். ஆனால் இப்போது அதை யோசித்து பார்த்தால் அது அவன் அவளை நம்பவில்லை என்பதையும் அவள் திருடிவிட்டாள் என்று அவன் நம்புவதையும் தான் காட்டியது. அப்போது நயானாவின் மனம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் என்று நினைத்தவனால் அதற்கு மேல் அந்த பாரில் அமர்ந்திருக்க முடியவில்லை. வேகமாக அந்த பாரை விட்டு வெளியே எழுந்து சென்றான். தன் காரை ஸ்டார்ட் செய்தவன் நயானாவின் வாடகை வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். வேகமாக மேலே நயானாவின் அபார்ட்மெண்டிற்கு ஓடியவன் கதவை தட்டுவதற்காக கையை உயர்த்தினான். ஆனால் நயானா அவன் மீது கோபமாக இருக்கிறாள் என்பது அவனுக்கு தெரிந்தது. அவள் தன் நிலையை விளக்க முயன்ற போது அவன் கேட்க தயாராக இல்லை. அதனால் இப்போது அவன் என்ன சொன்னாலும் அவள் கேட்க மாட்டாள் என்பது அவனுக்கு புரிந்தது. சட்டென நிர்கதியாய் உணர்ந்தவன் சிறிது நேரம் அந்த கதவையே பார்த்து கொண்டிருந்தான். இறுதியாக வீட்டை விட்டு செல்லும் முன் நயானா சொன்ன வார்த்தை அவனுக்கு நினைவுக்கு வந்தது. இந்த வீட்ல எல்லாரும் என்ன திருடி மாதிரி தான் பாப்பாங்க என்ற அந்த வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் அவன் மனதில் ஓடியது. ஆக அவள் வீட்டிற்கு திரும்பி வர சம்மதிக்க வேண்டுமென்றால் அவள் குற்றமற்றவள் என்பதை நிரூபித்து முழு விஷயத்தையும் முழுமையாக விசாரிக்க வேண்டும். இல்லையெனில் அவள் வீட்டிற்கு திரும்புவதில் அர்த்தமில்லை. இதை யோசித்தவன் காரை ஸ்டார்ட் செய்து நேராக தன் வீட்டிற்கு சென்றான். அவன் அங்கு சென்ற நேரம் ராஜேந்திரன் ஹாலில் நின்று கோபத்தில் கத்திக் கொண்டிருந்தார். இந்த பொண்ணுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும். அவ திருடுனத கூட நம்ம பெரிய மனசு பண்ணி மன்னிச்சு விட்டுட்டோம். ஆனா அதுக்கப்புறம் அவளோட பொருளெல்லாம் பேக் பண்ணிட்டு வெளியே போறான்னா அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும். அவளோட தந்திரம் எல்லாம் இங்க பலிக்காது. போகட்டும், அப்படியே போகட்டும். அவ திரும்பி இந்த வீட்டுக்கு வரவே வேணாம். நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு மருமக தேவையே இல்ல. அப்போது அவர் அருகே வந்த மேனகா, அர்ஜுனப்பா, இந்த விஷயத்தை ஏன் இவ்வளவு பெருசு பண்ணிட்டு இருக்கீங்க? அவ சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம பண்ணிட்டா. இப்போ இந்த விஷயத்தை எல்லார் முன்னவும் பேசுறது அவளை அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கும் என்றாள். என்னது அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்குமா? அப்படின்னா அந்த பணத்தை திருடையில அவளுக்கு அது அசிங்கமா இல்லையா? போயும் 50,000 ரூபாய்ல ஒரு காசுன்னு அதை திருடி இருக்கா என்று ராஜேந்திரன் பேசிக் கொண்டிருக்கும் போது இடைமறித்த அர்ஜுன், அப்பா, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அப்போ 50 லட்சம் திருடி இருந்தா ஓகேவா, இல்ல 50 கோடி திருடி இருந்தா ஓகேவா என்றான். ஒரு நொடி ராஜேந்திரனுக்கு வாயில் இருந்து வார்த்தைகள் வர மறுத்தன. நான் அப்படி சொல்லல என்று திணறினார். அடுத்த நொடி மீண்டும் அவர் முகம் கடுமையானது.
ஏன் நீ திரும்பி வந்த? உன்னோட அருமை பொண்டாட்டிய தேடி கண்டுபிடிச்சிட்டியா? அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா? சும்மா கோபப்படுறது, பிடிவாதமா இருக்கிறது மூலமா அவ பண்ணுனத எல்லாரும் மறந்துருவாங்கன்னு நினைச்சிட்டாளா என்று சீறினார். இதையெல்லாம் நயானா அர்ஜுனோடு வீட்டிற்கு வந்திருக்கிறாள் என்று நினைத்துத்தான் ராஜேந்திரன் சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் அர்ஜுனோடு யாரும் வீட்டிற்குள் வராததை பார்த்து திகைத்தவர், நயானா எங்க என்றார் குழப்பமான குரலில். அர்ஜுனுக்கும் என்ன பதில் சொல்வது என்று தெரியாததால் அவன் அமைதியாக நின்றான். அவனது பார்வை சுற்றி நின்று கொண்டிருந்த பணியாட்கள் மீது பதிந்தது. அவர்கள் அனைவரும் தலையை தொங்க போட்டு கொண்டு நின்றிருந்தார்கள். ஆனால் நயானாவின் பெயரை கேட்டதும் அவர்களின் முகம் மாறுவதை அர்ஜுனால் பார்க்க முடிந்தது. இந்த வீட்டில் வேலை செய்பவர்கள் அனைவரும் மாதம் 30,000த்திற்கும் அதிகமாக சம்பளம் வாங்குகிறார்கள். அப்படி இருக்கும்போது ராஜேந்திரன் குடும்பத்தின் மருமகள் 50,000 ரூபாய் பணத்தை திருடி இருக்கிறாள் என்றால் அவர்களுக்கு அவள் மீது ஒரு அலட்சியம் தோன்றத்தான் செய்யும். இப்போதுதான் அந்த பணியாட்கள் நயானாவை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை அர்ஜுனால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதே நேரம் நயானா அவ்வளவு கோபமாக வீட்டை விட்டு சென்றதிலும் ஒரு நியாயம் இருப்பதாக அவனுக்கு தோன்றியது. கோபமாக ஏதோ பேச வாய் திறந்தவன் மேனகாவின் முகத்தில் தெரிந்த கவலையை பார்த்ததும் அப்படியே தன் வார்த்தைகளை முழுங்கிவிட்டு, நயானா இன்னும் 2 நாள்ல வீட்டுக்கு வந்துருவா என்றான். அதன் பின் ராஜேந்திரனை பார்த்தவன், அப்பா, மேனகா ஆண்டி, டைம் ஆயிருச்சு, நீங்க 2 பேரும் போய் தூங்குங்க என்றான். ராஜேந்திரனும் அதற்கு மேல் எந்த பிரச்சனையும் வேண்டாம் என்று முடிவு செய்து மேனகாவோடு தன் அறைக்கு சென்றார். பாகம் 443. ராஜேந்திரனும் மேனகாவும் அந்த இடத்தை விட்டு சென்றதும் மற்ற பணியாளர்களும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். ஆனால் அப்போது பட்லர் என்று அர்ஜுனின் சத்தம் கேட்டது. காலையில் நயானாவின் அறையை சோதனை செய்த பட்லர் அர்ஜுனை திரும்பி பார்த்தான். அவனை முறைத்து பார்த்த அர்ஜுன், பட்லர், 2nd ஃப்ளோர்ல இருக்கிற கேமராவோட ஃபுட்டேஜ் உடனே எனக்கு வேணும் என்றான். ஒரு நொடி தயங்கிய பட்லர், சின்னையா என்ன கேட்டீங்க என்று மீண்டும் கேட்டான். நிதானமாகவும் பொறுமையாகவும் அவனை பார்த்த அர்ஜுன், அந்த ஃபுட்டேஜ என் ரூமுக்கு எடுத்துட்டு வா என்றான். அதற்கு மேல் பட்லரும் எதுவும் பேசாமல் ஓகே சின்னையா என்று சொல்லி அங்கிருந்து சென்றான். அடுத்த 5 நிமிடத்தில் அந்த ஃபுட்டேஜ் அவனது டேபிளில் இருந்தது. மேனகா அவள் ரூமிற்கு பணத்தை எடுத்து சென்றது முதல் நயானாவின் சூட்கேஸில் இருந்து பணம் கண்டெடுக்கப்படும் வரை நயானாவை தவிர யாரும் அவள் அறைக்கு செல்லவில்லை. அப்படி இருக்கும்போது பணம் எப்படி அவளது சூட்கேஸில் வந்திருக்கும் என்பதை அர்ஜுனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நயானா பணத்தை எடுக்கவில்லை என்பதை அவன் இப்போது உறுதியாக நம்பினான். இல்லையெனில் அவள் ஏன் கோபமாக நடந்து கொள்ள வேண்டும்? ஆனால் 2வது மாடியில் உள்ள பல்வேறு இடங்களில் இருந்த பதிவை கவனமாக பார்த்த பிறகும் அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. தவிர இந்த பதிவுகள் திருத்தப்படவில்லை. அவை உண்மையான காட்சிகள் என்பது தெளிவாக தெரிந்தது. கண்டிப்பாக அந்த 50,000த்திற்கு கால் முளைத்து நயானாவின் சூட்கேஸிற்கு அது நடந்து சென்றிருக்க வாய்ப்பில்லை. மீண்டும் அனைத்து காட்சிகளையும் ரீவைண்ட் செய்து பார்த்தான். சற்று நேரத்திற்கு முன் அவன் நயானாதான் அந்த பணத்தை திருடினாள் என்று நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் இப்போது அவனுக்கு அனைத்தும் விளங்குவது போல் இருந்தது. இறுதியாக அவனது கேள்விக்கான விடை அவனுக்கு கிடைத்தது. நயானா பணத்தை எடுக்கவில்லை. அவள் அறைக்கு வேறு யாரும் வரவும் இல்லை. அப்படியென்றால் பணம் நயானாவின் சூட்கேஸிற்கு வருவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. நயானாவின் அறையை சோதிக்க வந்தவர்கள்தான் அவள் அறையில் அந்த பணத்தை வைத்திருக்க வேண்டும். இந்த உண்மை அவனது நடு மண்டையில் ஆணி அடித்தது போல் உரைத்தது. அவனது கணிப்பு மட்டும் உண்மை என்றால் யாரோ வேண்டுமென்றே நயானாவை மாட்டி விடுவதற்காகத்தான் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் என்பதை உறுதியாக சொல்லிவிடலாம். ஆனால் யார் அந்த நபர்? உடனே தன் போனை எடுத்தவன், பட்லர், உடனே ரூமுக்கு வாங்க என்று கால் செய்தான். இப்போதுதான் அவன் தன்னை பெரிய மனிதனாக உணர ஆரம்பித்தான். இத்தனை நாட்களாக அவன் சிறு பிள்ளைத்தனமாக நடந்து கொண்டான் என்பது அவனுக்கே புரிந்தது. நயானாவை தான் பாதுகாக்க வேண்டும் என்று தனக்குள்ளேயே நினைத்து கொண்டான். அடுத்த 2 நிமிடத்தில் அவன் அறை கதவு தட்டப்பட்டது. சின்னையா என்று அழைத்து கொண்டே அந்த பட்லர் உள்ளே வந்தார். அவரை கூர்மையாக பார்த்த அர்ஜுன்,
பட்லர் அங்கிள், நான் உங்ககிட்ட சில கேள்வி கேட்கணும் என்றான். ஒரு நொடி தயங்கிய பட்லர், சின்னையா, என்ன நீங்க இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன செய்யணும்னு சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் நான் செய்யறேன் என்றான் கொஞ்சம் பதற்றமான குரலில். சரி என்று தலையசைத்த அர்ஜுன் நிதானமான குரலில், எங்க ரூம சர்ச் பண்ண எத்தனை பேரை உங்க கூட கூட்டிட்டு வந்தீங்க என்றான். ஒரு நொடி அமைதியாக இருந்த பட்லர், 2 பேரை கூட்டிட்டு வந்தேன், சாமியும் பத்ரனும் தான் என் கூட வந்தாங்க என்றான். இதை கேட்ட அர்ஜுன் முகம் சுளித்தான். எனவே இந்த 3 பேரில் ஒருவருக்கு நயானாவை சிக்க வைத்ததில் பங்கு இருக்கிறது. அது யார் என்றுதான் அர்ஜுன் இப்போது கண்டுபிடிக்க வேண்டும். கண்களை சுருக்கிய அர்ஜுன், நயானாவோட சூட்கேஸ்ல இருந்த 50,000 எடுத்தது யாரு என்றான். சிறிது நேரம் யோசிப்பது போல் பாவனை செய்த பட்லர், பத்ரன், அவன்தான் சின்னம்மா பையில இருந்து அந்த 50,000 முதல்ல எடுத்தான் என்றான். ஓ, அப்போ பத்ரனை இங்க வர சொல்லுங்க என்றான். அவன் ஒவ்வொரு முடிச்சாக அவிழ்த்தாக வேண்டும். அப்போதுதான் உண்மையான குற்றவாளி யார் என்பதை அவனால் கண்டுபிடிக்க முடியும். சிறிது நேரத்திலேயே பத்ரன் மேலே அர்ஜுனின் அறைக்கு வந்தான். இப்போது பட்லரை அங்கிருந்து வெளியே போகச் சொன்ன அர்ஜுன் பத்ரனை பார்த்து, அந்த 50,000 எங்கிருந்து எடுத்தீங்க என்றான். அது சின்னம்மாவோட சூட்கேஸ்ல இருந்து எடுத்தேன் என்று பத்ரன் பதில் சொல்லவும், சூட்கேஸ்ல எங்க இருந்து எடுத்தேன்னு தெளிவா சொல்லு என்றான் அர்ஜுன். ஒரு நொடி தயங்கிய பத்ரன், அது சின்னம்மா சூட்கேஸ்ல அவங்களோட இன்னஸ் எல்லாம் இருந்த இடத்துலதான் அந்த பணம் இருந்துச்சு என்றான். இந்த வாக்கியத்தை அவன் முழுமையாக சொல்லி முடிப்பதற்குள் கோபமாக எழுந்து நின்ற அர்ஜுன் தன் கையில் இருந்த பேனாவை அந்த பணியாளின் மீது தூக்கி வீசி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நீ சின்னம்மாவோட பர்சனல் திங்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிருப்ப என்று சீறினான். பயந்து போன பத்ரன், சார், நான் அத வேணும்னே பண்ணல, சாமிதான் என்ன அங்கெல்லாம் செக் பண்ண சொன்னாரு என்று பதறினான். இந்த வார்த்தைகளை கேட்டதும் அர்ஜுன் ஓங்கிய கையை கீழே இறக்கி கண்களை சுருக்கி அவனை பார்த்தவன், யாரு நயானாவோட சூட்கேஸ திறந்தது என்றான். அது சாமிதான் மேடத்தோட சூட்கேஸ திறந்தாரு என்று பயந்து போன குரலில் பதில் அளித்தான் பத்ரன். அர்ஜுன் நன்றாக யோசித்து பார்த்தான். இந்த முழு சம்பவம் நடக்கும் போதும் பட்லர் வேறு ஒரு இடத்தில் இருந்து இவர்களுக்கு கமெண்ட் மட்டும்தான் கொடுத்து கொண்டிருந்திருக்கிறார். சாமியும் பத்ரனும் தான் நயானாவின் சூட்கேஸிற்கு அருகே இருந்திருக்கிறார்கள். இவர்கள் இருவரில் நயானாவை யார் சிக்க வைத்தது என்று தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அவன் இன்னும் பொறுமையாகத்தான் விசாரித்தாக வேண்டும். கஷ்டப்பட்டு தன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டவன், இப்பவே சாமிய என் ரூமுக்கு வர சொல்லுங்க என்றான். சிறிது நேரத்திலேயே சாமி அர்ஜுனின் முன் வந்து நின்றான். அவனை கூர்ந்து பார்த்த அர்ஜுன், நீதான் நயானாவோட சூட்கேஸ திறந்த என்றான். அவன் ஆம் என்று தலையசைத்ததும் எழுந்து வந்து அவன் சட்டை காலரை பிடித்த அர்ஜுன், உண்மைய சொல்லு, எதுக்காக நயானாவை சிக்க வச்ச? யார் உன்னை இப்படி செய்ய சொன்னது என்றான் கோபமாக. இந்த இருவரில் யார் நயானாவை சிக்க வைத்திருந்தாலும் அது அவர்களாக திட்டம் போட்டு செய்திருக்க மாட்டார்கள் என்று அர்ஜுன் யூகித்தான். ஏனென்றால் அவர்கள் இருவரும் சாதாரண ஜூனியர் செக்யூரிட்டிகள் தான். அவர்களுக்கு நயானாவின் மீது எந்தவித தனிப்பட்ட விரோதமும் இருக்க போவதில்லை என்று அவன் நினைத்தான். அர்ஜுன் பேசியதை கேட்டு கலவரமடைந்த சாமி, சின்னையா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் எதுவும் பண்ணல, நான் சின்னம்மாவை சிக்க வைக்கல என்றான் பதற்றமான குரலில். ஆனால் அவன் சொல்வதை நம்ப அர்ஜுன் தயாராக இல்லை. சாமி, இன்னும் நீ என்ன சொல்லி தப்பிக்கலான்னு நினைக்கிற? நீதான் வெளிப்படையா நயானா சூட்கேஸ்ல பணத்தை வச்சேன்னு தெரிஞ்சு போயிருச்சு என்றான் அர்ஜுன். சாமியின் முகத்தில் வெளிப்படையாக பயம் தெரிந்தது. சின்னையா, சத்தியமா நான் எதுவும் பண்ணல என்றான். அவனை பார்த்து கோபத்தோடு புன்னகைத்த அர்ஜுன், போதும் சாமி, நீதான் நயானாவோட சூட்கேஸ திறந்தேன்னு பத்ரன் ஏற்கனவே சொல்லிட்டான் என்றான். சாமி பேசுவதற்கு வார்த்தைகள் இன்றி பயத்தோடு அர்ஜுனை பார்த்து கொண்டிருக்க, சாமி, நீங்களே யோசிச்சு பாருங்களேன், யாராச்சும் உண்மையாவே பணத்தை திருடி இருந்தா அத வெளிப்படையா இப்படி சூட்கேஸ்ல தான் வைப்பாங்களா? அந்த சூட்கேஸ திறந்த நீ பத்ரனை கூப்பிட்டு அத செக் பண்ண சொல்லிருக்க. அதுலதான் பணம் இருக்கும்னு உனக்கு தெரியும். ஏன்னா நீதான் அந்த சூட்கேஸுக்குள்ள பணத்தை வச்சிருக்க என்றான். இப்போது பயத்தின் உச்சத்திற்கே சென்ற சாமியின் கண்களில்
கண்ணீர் தோன்றியது. சின்னையா, இந்த காரணத்துக்காகத்தான் நீங்க என்ன குற்றவாளின்னு சந்தேகப்படுறீங்கன்னா நீங்க பட்லரைத்தான் சந்தேகப்படணும். ஏன்னா அந்த சூட்கேஸ செக் பண்ண சொல்லி சொன்னதே அவருதான். அவர் சொன்னதாலதான் நான் அந்த சூட்கேஸ ஓபன் பண்ணனேன் என்றான் சாமி. அர்ஜுனின் கண்கள் சுருங்கியது. அவன் பட்லரை பார்த்தான். இப்போது பட்லரின் முகம் பயத்திலும் கோபத்திலும் துடித்துக் கொண்டிருந்தது. சாமி, நீ எப்படி என் மேல பழி போடுற? நான் தான் அந்த சூட்கேஸ திறக்க சொன்னேன். ஆனா நான் அந்த சூட்கேஸ் பக்கத்திலேயே போகல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அந்த சூட்கேஸ்ல பணத்தை வச்சிருக்க முடியும் என்று சீறினான். மத்தளத்திற்கு இரண்டு பக்கமும் இடி என்பது போல இப்போது சாமி அர்ஜுனிடமும் பட்லரிடமும் மாட்டிக்கொண்டு தவித்தான். பட்லர், நான் அப்படி சொல்ல வரல என்று சொன்னவனால் அதற்கு மேல் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அர்ஜுனும் பொறுமை இழந்தவனாய் தன் கைகளை இறுக மடக்கிக் கொண்டு அந்த அறையில் இங்கும் அங்கும் நடந்தான். இப்போது சாமியை முறைத்து பார்த்த அர்ஜுன், சாமி, ஆக்சுவலா அந்த சூட்கேஸ்ல பணத்தை நீ வச்சியா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு என்றான். இப்போது உடனடியாக சாமியின் கண்களில் ஒரு நம்பிக்கை தெரிந்தது. அது என்ன ஐடியா சின்னையா என்று ஆர்வமாக கேட்டான். ஆக்சுவலா நீ அந்த பணத்தை தொடவே இல்லன்னு தானே சொன்ன. அப்படி நீ சொல்ற மாதிரி உண்மையாவே நீ அந்த பணத்தை நயானா சூட்கேஸ்ல வைக்கலனா உன்னோட கைரேக அந்த பணத்துல இருக்க கூடாது. நான் இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ணி கைரேக டெஸ்ட் எடுக்க சொல்றேன் என்றான். இப்போது சாமியின் முகத்தில் பதற்றம் தெரியும். அவன் வேண்டாம் என்று தடுப்பான் என்று அர்ஜுன் நினைத்திருக்க, அதற்கு முற்றிலும் மாறாக, ரொம்ப நல்லது சின்னையா, இப்பவே நீங்க கைரேக டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. அப்பத்தான் நான் எந்த தப்பும் பண்ணலங்கிறது என்னால நிரூபிக்க முடியும் என்றான். கண்களை சுருக்கி அவனை பார்த்த அர்ஜுன் தன் போனை எடுத்து யாருக்கோ போன் செய்ய சென்ற நேரம், சின்னையா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிய வேணாம். அப்படி தெரிஞ்சா குடும்ப பேரு கெட்டு போயிரும். பெரிய ஐயா சொன்னத நீங்க மறந்துட்டீங்களா என்றான் பட்லர். மறந்து விட்டானா? அவன் எப்படி அதை மறக்க முடியும்? அவன் அதை மறக்கவில்லை. புருவத்தை உயர்த்தி பட்லரை பார்த்த அர்ஜுன், ஆனா பட்லர், நம்ம மட்டும் இந்த விஷயத்துல போலீஸோட ஹெல்ப்ப வாங்கலைனா யாரு உண்மையான குற்றவாளின்னு எப்படி நம்மளால கண்டுபிடிக்க முடியும் என்றான். ஒரு பெருமூச்சு விட்டு அவன் அருகே வந்த பட்லர், சின்னையா, எது எப்படியா இருந்தாலும் நாங்க அந்த பணத்தை சின்னம்மா ரூம்ல இருந்துதான் கண்டுபிடிச்சிருக்கோம். பெரிய ஐயாவும் அம்மாவும் கூட இந்த விஷயத்த இத்தோட விட்டுறலான்னு, இது வெளியே யாருக்கும் தெரிய வேணான்னு தான் நினைக்கிறாங்க. இந்த விஷயம் வெளியே போனா குடும்பத்துக்கே அவமானம்னு நினைக்கிறாங்க என்று சொன்னவர் ஆதரவாக அர்ஜுனின் தோளை தொட்டு, சின்னையா, நான் சொன்னதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்று அட்வைஸ் செய்யும் தோரணையில் சொன்னார். அந்த பட்லர் மிகவும் வயதானவர் என்பதாலும் அவர் ராஜேந்திரன் குடும்பத்திற்காக நீண்ட நாட்கள் உழைத்தவர் என்பதாலும் அவர் சொல்வதையும் அர்ஜுன் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாகத்தான் இருந்தது. தன் கைகளை இறுக மூடி தன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்ட அர்ஜுன், பட்லர் அங்கிள், நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா அது நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கம். அதோட இப்ப அந்த பணத்தை நிறைய பேர் தொட்டுட்டாங்க. சோ பிங்கர் பிரிண்ட் அனாலிசிஸ்ல மட்டும் வச்சு யாரு குற்றவாளின்னு கண்டுபிடிக்க முடியாது என்றவன் பின்பு அவர்கள் மூவரையும் கூர்மையாக பார்த்து, இப்ப நீங்க 3 பேரும் இந்த ரூமை விட்டு வெளியே போங்க. நீங்க 3 பேரும் இதுல சம்பந்தப்படாம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. நீங்க ஏதாவது பண்ணிருந்தீங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா அப்புறம் நான் உங்களை சும்மா விட மாட்டேன் என்று சீறினான். மூவர் முகத்திலும் வெளிப்படையாக ஒரு நிம்மதி தெரிந்தது. தப்பித்தோம் பிழைத்தோம் என்று மூவரும் அந்த அறையை விட்டு வெளியே சென்றனர். அதன் பின் அர்ஜுன் தன் படுக்கை அறையின் லைட் அனைத்தையும் ஆஃப் செய்துவிட்டு தூங்காமல் அந்த படுக்கை அறையையே சுற்றி வந்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்திலேயே அந்த நள்ளிரவு அமைதியை குலைக்கும் வகையில் யாரோ நடக்கும் சத்தம் அவனுக்கு மெல்லிதாக கேட்டது. தன் படுக்கை அறையில் இருந்து அவன் வெளியே வந்து பார்க்கும்போது ஒரு நிழல் உருவம் மெதுவாக நடந்து வெளியே செல்வது தெரிந்தது. அர்ஜுனும் ஓசை எழுப்பாமல் அந்த நிழல் உருவத்தை பின்தொடர்ந்தான். இதை அவன் ஏற்கனவே எதிர்பார்த்திருந்ததுதான். கொஞ்சம் கிளறினால் குற்றவாளி ஒன்றும் செய்யாமல் ஒதுங்கி இருக்க மாட்டான் என்பது அவனுக்கு தெரியும். அந்த நபர் நிச்சயமாக சில அறிகுறிகளை கொடுப்பான். அப்போது தான் அவனை நெருக்கமாக பின்தொடர்ந்தால்
நயானாவை உண்மையில் சிக்க வைத்தது யார் என்று கண்டுபிடித்து விடலாம் என்று நினைத்திருந்தான். அவன் நினைத்தது போல்தான் அனைத்தும் நடந்து கொண்டிருந்தது. அந்த நபர் மெதுவாக பணியாளர்கள் தங்கும் இடத்தை கடந்து முதல் தளத்தில் இருந்த பால்கனியின் ஒரு மறைவான இடத்திற்கு வந்து சேர்ந்தான். நில ஒளியில் அந்த நபர் பத்ரன் என்பதை அர்ஜுனால் பார்க்க முடிந்தது. அர்ஜுன் தன் கைகளை இறுக மூடினான். இந்த வேலையை செய்தது பத்ரனாக இருக்கும் என்பதை அவன் துளியும் யூகிக்கவில்லை. இந்த நேரத்தில் பத்ரன் யாரை பார்க்க வந்திருக்கிறான்? அர்ஜுன் யாரும் பார்க்க முடியாத இருட்டான ஒரு இடத்தில் இருந்த பில்லரின் பின்னால் சென்று ஒளிந்து கொண்டான். சிறிது நேரத்தில் அந்த இடத்திற்கு மற்றொரு உருவம் வந்தது. பதறி போன பத்திரன், நாம இப்போ என்ன பண்றது? சின்னையா கிட்டத்தட்ட உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று பதறினான் பத்ரன். பாகம் 444. அர்ஜுன் பத்ரனை பின்தொடர்ந்து சென்று ஒரு இருட்டான இடத்தில் மறைந்து நின்று அவன் செய்வதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் பத்ரனை நோக்கி மற்றொரு நிழல் உருவம் வந்தது. எனக்கு பயமா இருக்கு, நம்ம இப்ப என்ன பண்றது என்று பத்திரன் அந்த நிழல் உருவத்திடம் பதற்றமாக கேட்கவும், டேய், இதுல பயப்படுறதுக்கு என்னடா இருக்கு? உன்னால சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்ல முடியாதா என்ன? நீ மட்டும் ஏதாச்சும் உளறி வச்ச, நான் உன்னை சும்மா விடமாட்டேன், பாத்துக்கோ என்றது அந்த உருவம் கோபமாக. அர்ஜுனின் கண்கள் சுருங்கியது. இந்த குரல் பட்லருடையது. பட்லர் இதில் சம்பந்தப்பட்டிருப்பார் என்றும் அர்ஜுன் நினைக்கவில்லை. இப்போது ஒரே நொடியில் நயானாவை இவர்கள் எப்படி மாட்டிவிட்டிருப்பார்கள் என்பது அர்ஜுனிற்கு புரிந்தது. உள்ளே சென்றதும் பட்லர் சாமியிடம் அந்த சூட்கேஸை திறக்கச் சொல்லி திசை திருப்பி இருக்க வேண்டும். அவன் பட்லரை பார்த்து கொண்டிருந்த அந்த நொடி பொழுதை பயன்படுத்தி பத்ரன் தன் கையில் இருந்த பணத்தை அந்த சூட்கேஸில் வைத்திருக்க வேண்டும். அர்ஜுன் நயானாவை நம்பவில்லை. அர்ஜுன் மட்டும் நயானாவை நம்பி இருந்தால் அவனது முதல் சந்தேகம் பட்லர் மீதும் இந்த 2 செக்யூரிட்டி ஆபீசர்கள் மீதும் தான் வந்திருக்கும். இவர்கள் நயானாவை மாட்டிவிட்டதும் இல்லாமல் பாவப்பட்ட சாமியையும் இதில் சிக்க வைத்திருக்கிறார்கள். அர்ஜுன் தன் கையை இறுக மூடிக்கொண்டு அங்கு நடக்கும் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தான். பட்லர் இவ்வளவு தந்திரக்காரனாக இருப்பான் என்பது அர்ஜுனுக்கு இதுநாள் வரை தெரிந்ததில்லை. இப்போது மட்டும் அவன் பத்திரனை தொடர்ந்து வரவில்லை என்றால் பட்லர் தான் இந்த காரியத்தை செய்தான் என்று யார் சொன்னாலும் அவன் நம்பி இருக்க மாட்டான். ஆனால் ஏன் பட்லர் நயானாவை இப்படி மாட்டிவிட வேண்டும்? அது அவனுக்கு விடை தெரியாத கேள்வியாகவே இருந்தது. அங்கே பத்ரன் பயத்தில் அழுது கொண்டிருந்தான். பட்லர், நான் எதுவும் சொல்ல மாட்டேன், ஆனா சின்னையா கண்டுபிடிச்சிட்டாருனா என்ன பண்றது? என்ன வேலைய விட்டே தூக்கிடுவாரா? அப்புறம் என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவாரா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று நடுங்கும் குரலில் சொல்லிக் கொண்டிருந்தான். இப்போது பட்லரும் அவன் தோளை தட்டி கொடுத்து, டேய், பயப்படாதடா, அப்படி சின்னையா கண்டுபிடிச்சா நாம அந்த சாமிய மாட்டி விட்டுருவோம். நம்ம 3 பேரும் ஒன்னாத்தான் அந்த ரூமுக்கு போனோம். அப்படி இருக்கும்போது நம்ம 2 பேரும் இதுல சம்பந்தப்பட்டிருப்போன்னு சின்னையா நினைக்க மாட்டாரு என்றான். இதை தொடர்ந்து, இப்போ நம்ம என்ன பண்றது பட்லர்? உண்மையிலேயே அப்போ சின்னையா போலீஸ கூப்பிட போறேன்னு சொன்னதும் நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன் என்றான். இப்போது பட்லரின் முகம் மீண்டும் கடுமையாக மாறியது. டேய், எதுக்குடா பயந்து செத்துட்டு இருக்க? சும்மா நீயே பயப்பட்டு எல்லாத்தையும் காட்டி கொடுத்துறாத. நம்ம தான் இத பண்ணணும்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம சின்னையா ஒன்னும் அவ்வளவு புத்திசாலி இல்ல என்றான். பட்லர் எதை குறிப்பிடுகிறான்? அவனை முட்டாள் என்று குறிப்பிடுகிறானா? அர்ஜுனிற்கு கோபம் வந்தது. ஆனால் அவன் நயானாவை சந்தேகப்பட்டதை யோசித்து பார்த்தால் அவன் முட்டாள் என்றுதான் அவனுக்கு தோன்றியது. இப்போது ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்ட பத்ரன், அப்போ ஓகே பட்லர், நான் இப்ப போறேன் என்று சொல்லி அங்கிருந்து சென்றான். பட்லரும் பத்ரன் அங்கிருந்து செல்வதை சிறிது நேரம் பார்த்து கொண்டு நின்றவன் சிறிது நேரத்திற்கு பிறகு தன்னை யாரும் பார்க்கவில்லை என்பதை சுற்றி முற்றி பார்த்து உறுதி செய்து கொண்டு தன்னுடைய அறைக்கு சென்றான். இப்போது அர்ஜுன் மட்டும்தான் அந்த இருட்டான இடத்தில் தனியாக நின்று கொண்டிருந்தான். அந்த அறை முழுவதும் அமைதியாக இருந்தது. தான் பார்த்ததை விட இதில் இன்னும் நிறைய இருக்கிறது என்று அவனுக்கு தோன்றியது. இங்கேயே இருந்தால்தான் அது என்ன என்று கண்டுபிடிக்க முடியும் என்றுதான் அர்ஜுன் அங்கு காத்திருந்தான். ஆனால் அவன் நீண்ட நேரம் நின்ற பிறகும் அங்கு எதுவும் நடக்கவில்லை.
சரி, இனி அறைக்குத்தான் திரும்பிச் செல்ல வேண்டும் என்று அவன் நினைத்த நேரத்தில் பட்லரின் அறை கதவு திறக்கப்பட்டது. தன்னை யாரும் பார்க்கவில்லை என்பதை சுற்றி முற்றி பார்த்து உறுதி செய்து கொண்ட பட்லர் வெளியே வந்தான். இறுதியாக தோட்டத்தை நோக்கி திருட்டுத்தனமாக நடந்தான். அமைதியாக அர்ஜுன் அவரை பின்தொடர்ந்தான். அங்கு சென்ற பட்லர் யாருக்காகவோ காத்திருந்தார். சிறிது நேரத்தில் பட்லரை நோக்கி ஒரு உருவம் நடந்து வந்தது. அந்த உருவத்தை பார்த்த பட்லர் விரைந்து அந்த உருவத்தை நோக்கி சென்றான். ஆனால் அர்ஜுன் அந்த உருவத்தை பார்த்து அப்படியே உறைந்து போனான். ஏனென்றால் அங்கு வந்தது மேனகா. அங்கு நின்றிருந்த அர்ஜுனின் ஆற்றல் அனைத்தும் வடிந்து போய் தனக்கு முன்னால் இருந்த இருவரையும் அதிர்ச்சியில் கண்களை விரித்து பார்த்தான். அவன் இதயம் வெடித்துவிடும் என்று எண்ணும் அளவுக்கு துடித்தது. அவன் மௌனம் காத்து அவர்களுக்கு நடுவில் நடந்த உரையாடலை கவனமாக கேட்டான். மேடம், என்ன நடந்துச்சுன்னு தெரியல. சின்னையா இந்த விஷயத்தை இப்போ விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு எங்க மேல சந்தேகம் வந்திருக்கு என்றான் பட்லர். இதை கேட்ட மேனகா முகம் சுளித்து, அது எப்படி நடந்துச்சு? நீங்க என்ன பண்ணுனீங்க என்றாள். பட்லர் உடனே தலையை தொங்க போட்டு, ஐயோ இல்ல மேடம், நாங்க எதுவும் சொல்லல. ஆனா சின்னையா இத பத்தி இவ்ளோ தீவிரமா விசாரிக்கிறார்னா என்ன நடந்துச்சுன்னு ஏற்கனவே அவரு ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் என்றான். ஒரு பெருமூச்சு விட்ட மேனகா சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு, இந்த விஷயம் இவ்ளோ தொல்லையா வந்து நிக்குதே. சரி, சீக்கிரம் போய் பத்ரன் கிட்ட சொல்லு. நிலைமை ரொம்ப மோசமா போனா அவனவே சரண்டர் ஆக சொல்லிரு. அவனோட குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லு என்றாள். பட்லர் சரி என்று தலையசைத்தான். சிறிது நேரம் அமைதியாக இருந்த மேனகா, என்ன நடந்தாலும் சரி, அர்ஜுன் என்ன மட்டும் சந்தேகப்படக்கூடாது என்றாள். இல்ல மேடம், அப்படி எதுவும் நடக்காது என்றான் பட்லர். அப்போ சரி, நீ இங்கிருந்து கிளம்பு என்று சொன்ன மேனகா அங்கிருந்து திரும்பி நின்றாள். பட்லர் அங்கிருந்து சென்றான். சிறிது நேரம் அந்த பால்கனியிலேயே நின்று எதையோ யோசித்துக் கொண்டிருந்த மேனகா ஒரு பெருமூச்சு விட்டு அந்த இடத்தை விட்டு திரும்பிச் சென்றாள். அந்த நேரம் யாரோ புதருக்கு நடுவே மறைந்திருந்தது அவளை கவனித்துக் கொண்டிருப்பது போல் அவளுக்கு தோன்றியது. பயந்து போனவள், யாரது என்று அதட்டினாள். அந்த ஆக்ரோஷமான குரல் அர்ஜுன் தினமும் கேட்கும் வழக்கமான குரல் போல் இல்லை. அவன் திகைத்தான். அவளையே திகைத்து போய் பார்த்து கொண்டே நின்றான். உண்மையில் அவள் மேனகாதானா இல்லை வேறு யாராவதா என்று புரிந்து கொள்ள முயன்றான். விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட்டதால் வீடு இருளில் மூழ்கியது. வெளிர் நில ஒளி மட்டும் வீட்டின் உட்புறத்தை ஒளிரச் செய்தது. அர்ஜுன் இப்போது அந்த புதரிலிருந்து வெளியே வந்து நிதானமான குரலில், அது நான் தான் என்றான். அவன் குரலை கேட்ட நொடியில் அவள் உறைந்து போனாள். அதிர்ச்சியடைந்தவள், அர்ஜுன், நீ என்று ஏதோ சொல்ல முயன்றாள். ஆனால் அவளால் எதுவும் சொல்ல முடியவில்லை. யாரை பார்க்கிறாள் என்று நம்பத் துணியாமல் கண்களை விரித்து பார்த்தாள். இருண்ட மூலையிலிருந்து நிலவின் மங்கலான வெளிச்சத்தில் அவன் நடந்த போது அது அர்ஜுன் தான் என்பதை அவள் உணர்ந்தாள். இருள் அவன் முகத்தில் இருந்த வெளிப்பாட்டை மறைத்திருந்தது. அவள் இப்போது நடந்த உரையாடலை பற்றி நினைத்தாள். ஒருவேளை அதிர்ஷ்டம் அவள் பக்கம் இருந்திருக்கலாம். அவன் எதுவும் கேட்காமலும் இருந்திருக்கலாம். பின்பு தன் முகத்தை நிதானமாக மாற்றிக்கொண்டு மிகவும் பாசமானவள் போல், அர்ஜுன், இன்னும் இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்க? நீ தூங்கலையா என்றாள். பட்லருடன் அவள் பேசியதை அவன் கேட்கவில்லை என்று அவள் நம்பினாள். ஆனால் இன்று அவளுக்கு நல்ல நேரம் இல்லை. அடுத்த நொடி நிதானமான குரலில், மேனகா ஆண்டி, நீங்க பட்லர் கிட்ட பேசினத நான் கேட்டேன் என்றான். அவ்வளவுதான். பயத்தில் உறைந்து போன மேனகா தன் கால்கள் தரையில் வேறு ஊன்றியதைப் போல் அந்த இடத்தை விட்டு அசையாமல் நின்றாள். அவள் ஏதோ சொல்ல முயன்றாள். ஆனால் அவள் வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் வெளிவரவில்லை. அது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் என்றாள். ஒருவித விரக்தியோடு அவளை பார்த்த அர்ஜுன், ஆமா மேனகா ஆண்டி, எனக்கும் நீங்க ஏன் இப்படி பண்ணுனீங்கன்னு தெரிஞ்சுக்கணும் என்றான். ஸ்டடி ரூமில் அர்ஜுன் மேனகாவிற்கு எதிராக அமர்ந்திருந்தான். இருவரும் ஒரு வார்த்தையும் பேசிக் கொள்ளவில்லை. அவனுடைய வெளிப்பாடு ஒரே நேரத்தில் வெறுமையாகவும் மங்கலாகவும் இருந்தது. அன்று இரவு நடந்ததையெல்லாம் கனவைப் போலவும் அதிலிருந்து தான் இன்னும் விழிக்கவில்லை போலவும் அவனுக்கு தோன்றியது.
50,000 பற்றிய விஷயத்தை சுற்றி பல சாத்தியமான காட்சிகளை அவன் நினைத்திருந்தான். ஆனால் இந்த சாத்தியக்கூறுகள் எதிலும் மேனகா குற்றவாளியாக இருக்கவில்லை. அதனால் அவன் முற்றிலும் தடுமாறினான். பல வருடங்களுக்கு முன்னால் மாதவி அரவிந்தை மட்டும் தன்னோடு அழைத்து கொண்டு ராஜேந்திரன் குடும்பத்தை விட்டு வெளியேறி சென்ற போது அர்ஜுன் தன்னுடைய டீனேஜின் ஆரம்பத்தில் இருந்தான். இயல்பாகவே அந்த வயதிற்கே உண்டான துடிப்போடும் சட்டென கோபப்படுபவனாகவும் இருந்தான். திடீரென்று மாதவி அவனை விட்டு விலகிச் சென்றது அவனுக்கு சட்டென அவன் உலகே இருண்டது போல் இருந்தது. எதற்கெடுத்தாலும் அச்சப்படுபவனாக மாறிப்போனான். அவள் சென்றபோது அவனுடைய அம்மா தன்னுடன் அரவிந்தை அழைத்துச் செல்லாமல் இருந்திருந்தால் அது அவனுக்கு மிகவும் கடினமாக இருந்திருக்காது. ஆனால் அரவிந்தை மட்டும் அழைத்து கொண்டு தன்னிடம் எதுவும் சொல்லிக் கொள்ளாமல் சென்றதுதான் அவனுக்கு மிக வேதனையாக இருந்தது. பல நாள் இரவுகளில் தூங்காமல் விழித்திருந்து, நம்ம அம்மா ஏன் நம்மளை விட்டுட்டு அரவிந்த மட்டும் கூட்டிட்டு போனாங்க? ஒருவேளை நான் அவங்களுக்கு தேவையில்லையா? இல்ல நான் அரவிந்த் அளவுக்கு புத்திசாலி இல்லையா? அம்மாவ நான் கோபப்படுத்திட்டேனா என்று பலவாறாக யோசித்து பார்த்தான். அப்படி என்றால் தன் தாயை மகிழ்விக்கும் மகனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். தனக்காக ஒரு குடும்பம் வேண்டும் என்று ஆசைப்பட்டான். குறிப்பாக அந்த நேரத்தில் அவன் இளமையாகவும் அப்பாவியாகவும் இருந்தான். வெளிநாட்டில் படிக்க சென்றிருந்தான். ஒரு அந்நிய தேசத்தில் அவன் தன் வீட்டை இன்னும் மிஸ் செய்ய ஆரம்பித்தான். ஆனால் விடுமுறைக்காக மீண்டும் வீட்டிற்கு வருவதையும் குடும்பத்துடன் மீண்டும் ஒருமுறை மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவதையும் எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளையில் அவனுக்கு ஒரு துயர செய்தி கிடைத்தது. அவனுடைய அப்பா அவனை தொலைபேசியில் அழைத்தது அவனுக்கு இன்னும் தெளிவாக நினைவிருக்கிறது. அவனுடைய அம்மா தன் சகோதரனை அவளோடு அழைத்து கொண்டு சென்று விட்டாள் என்றார். ஆனால் அப்போது அர்ஜுன் வேறொரு நாட்டில் இருந்தான். பரந்த கடல்கள் தாய் நாட்டையும் அவனையும் பிரித்திருந்தது. தொலைபேசி மட்டும்தான் ஒற்றை தொடர்பாக இருந்தது. அவன் அப்பா இந்த செய்தியை சொன்னபோது அவன் எதையும் யோசிக்கவில்லை. அப்போனா என்ற கேள்வியை மட்டும்தான் கேட்டான். இந்த கேள்வியின் அர்த்தம் கூட அவனுக்கு தெரியவில்லை. அவன் வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்ததைப் போலவும் தான் எதற்கும் பயனற்றவன் என்று தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டிருந்த வேளையில்தான் மேனகா அவன் வாழ்க்கையில் வந்தாள். மேனகாவை அர்ஜுன் ஏற்கனவே பலமுறை தன்னுடைய அப்பாவின் செக்ரட்டரியாக பார்த்திருக்கிறான். அவள் எப்போதும் அவனிடம் மிகவும் நல்ல முறையில்தான் நடந்து கொண்டாள். அவன் அம்மா அவனை விட்டு சென்ற பிறகு அவனை மேனகாதான் அன்பாகவும் பாசமாகவும் கவனித்துக் கொண்டாள். அவளுடைய பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அரவணைப்பும் அவனை மகிழ்வித்தது. சிறிது நாட்களுக்கு பின் அவள் அவனுடைய அப்பாவை திருமணம் செய்து கொண்டு அவனுடைய சித்தியாக வந்தாள். அவன் பலமுறை பார்த்திருக்கிறான். மேனகா இந்த வீட்டிற்கு திருமணம் செய்து கொண்டு வந்த போது அவனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது என்று பணியாளர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வாள். பின் அவனுக்கு பிடித்தது அனைத்தையும் செய்ய ஆரம்பித்தாள். மீண்டும் வீடு அவனுக்கு அன்பையும் அரவணைப்பையும் கொடுக்கும் இடமாக மாறியது. அது பல ஆண்டுகளாக அப்படியே தொடர்ந்தது. அவள் அவனுக்கு எதிராக எதுவும் செய்யவில்லை. 9 ஆண்டுகளாக இது மாறவில்லை. அவள் அவனிடம் அன்பாக இருந்தாள். அந்த இரக்கம், அந்த பாசம் அவள் இதயத்திலிருந்து வந்தது. அவன் முட்டாள் இல்லை. நிச்சயமாக அவனால் அவளது நேர்மையை உணர முடிந்தது. எனவே ஒவ்வொரு முறையும் மாதவிக்கும் மேனகாவிற்கும் இடையே ஏதாவது சிக்கல் வரும்போதெல்லாம் அவன் மேனகாவின் பக்கமாகத்தான் நின்றான். மாதவியோடு ஒப்பிடும்போது அவன் மேனகாவை அதிகமாக நம்பினான். ஆனால் இப்போது அவன் மலையென நம்பிய சித்தி அவனுடைய மனைவிக்கு எதிராக அவளை சிக்கலில் சிக்க வைத்திருக்கிறாள். இந்த உண்மை அவன் இதயத்தை சுட்டது. மேனகாவை கூர்ந்து பார்த்தவன், மேனகா ஆண்டி, ஏன் இப்படி பண்ணுனீங்க என்றான். மேனகா எந்த பதிலும் சொல்லாமல் மௌனமாக இருந்தவள், என்ன மன்னிச்சிரு அர்ஜுன் என்றாள். அர்ஜுன் மிகவும் நிதானமான குரலில், மேனகா ஆண்டி, நீங்க ஏன் இப்படி பண்ணுனீங்கன்னு எனக்கு ஒரு நியாயமான காரணம் வேணும் என்று சொல்லி அவள் பதிலுக்காக காத்திருந்தான். பாகம் 445. அர்ஜுன் தனக்கு உண்மை தெரிந்ததும், மேனகா ஆண்டி, நீங்க ஏன் இப்படி பண்ணுனீங்க, எனக்கு ஒரு நியாயமான காரணம் வேணும் என்று கேட்கவும் மேனகா தலை குனிந்தாள்.
அவள் கண்களிலிருந்து கண்ணீர் கன்னங்களில் வழிந்தோடியது. அர்ஜுன், அந்த நயானா உனக்கு சரியான ஜோடி இல்லைன்னு எனக்கு தோணுச்சுப்பா, அதான் இப்படி பண்ணுனேன் என்றாள் மென்மையான குரலில். அதிர்ந்து போன அர்ஜுன் மேனகாவை பார்த்து, மேனகா ஆண்டி, நீங்க என்ன சொல்றீங்க? ஆனா நான் வந்து கேட்டப்போ உங்களுக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம்னு சொன்னீங்க தானே, அப்போ அது உண்மை இல்லையா என்றான். இல்லப்பா, அப்போ இந்த கல்யாணத்துக்கு முழு மனசோட தான் நான் சம்மதிச்சேன். ஆனா அதுக்கப்புறம் நயானாவோட அப்பா அம்மாவை பார்த்த அப்புறம்தான் அவங்கனால உனக்கு எந்த வகையிலையும் உதவ முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் என்றாள் குழப்பமான முகபாவத்துடன். மேனகாவை பார்த்த அர்ஜுன், எனக்கு ஏன் அவங்களோட உதவி வேணும் என்றான். தன் பற்களை கடித்த மேனகா, அர்ஜுன், உங்க தாத்தா அரவிந்த திரும்ப நம்ம குடும்பத்துக்குள்ள கூட்டிட்டு வர ஐடியால இருக்காரு. அப்படி இருக்கும்போது நீ எப்படி கவலைப்படாம இருக்க முடியும் என்றாள். இப்போதும் அர்ஜுனிற்கு ஒன்றும் புரியவில்லை. இதுல கவலைப்பட என்ன இருக்கு என்று குழப்பத்தோடு மேனகாவிடம் கேட்டான். இதெல்லாம் அர்ஜுனுக்கு புரியாது என்பது மேனகாவிற்கு நன்றாகவே தெரியும். அதனால் நிதானமான குரலில், அர்ஜுன், இந்த குடும்பத்தோட பொறுப்பு, சொத்து எல்லாம் உங்க அப்பாவுக்கு தான் கிடைக்கணும். அவருக்கு அடுத்து எல்லாம் உனக்கு வரணும். ஆனா இப்போ உங்க தாத்தா இது எல்லாத்தையும் அரவிந்துக்கு கொடுக்கலான்னு இருக்காரு. இத நினைச்சு கொஞ்ச நாளாவே உங்க அப்பா ரொம்ப கவலையில இருக்காரு என்று சொன்னாள். அனைத்தையும் பொறுமையாக கேட்ட அர்ஜுன், அப்போ அரவிந்தோட போட்டி போடுற தகுதி இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க. அதனாலதான் என்னோட அதிகாரத்தை காப்பாத்திக்கிறதுக்காக எனக்கு பணக்கார மாமனார் மாமியார் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, கரெக்டா என்று கேட்டான். மேனகா ஆம் என்று தலையசைக்கவும் தன் கைகளை இறுக மூடிக்கொண்ட அர்ஜுன், எனக்கு இப்ப புரியுது மேனகா ஆண்டி என்றான். இதற்கு மேல் அவன் கோபப்பட மாட்டான் என்று நினைத்த மேனகா அர்ஜுனின் கையை பிடித்து, அர்ஜுன், நான் பண்ணுனது தப்புதான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா உன்னோட நல்லதுக்காகவும் உன் எதிர்காலத்துக்காகவும் நான் இத பண்ணித்தான் ஆகணும். நயானோட அப்பா அம்மா உனக்கு எந்த வகையிலயும் உதவியா இருக்க மாட்டாங்க. அவங்க உனக்கு தேவையில்லாத சுமையாத்தான் இருப்பாங்க. அதே நேரத்துல அரவிந்த் ரொம்பவே பலமானவனா இருக்கான். அவன் கூட போட்டி போடணும்னா உனக்கு கொஞ்சமாச்சும் சப்போர்ட் தேவைப்படும். இல்லனா கடைசியா உனக்கு எதுவும் கிடைக்காது என்று சொன்னவள் தன் கண்ணீரை துடைத்து கொண்டு அர்ஜுனை நிமிர்ந்து பார்த்தாள். நான் இதெல்லாம் ஓ நல்லதுக்காகத்தான்ப்பா பண்ணுனேன் என்றாள் அக்கறையான குரலில். இப்போது அர்ஜுனின் முகத்தில் அவள் மன்னிக்கும் பார்வையை காண்பாள் என்று நினைத்தாள். ஆனால் எதிர்பாராத விதமாக அவனது உறுதியான வெளிப்பாட்டை அவள் எதிர்கொண்டாள். அவள் திகைத்து போய் மேனகாவை பார்க்க, மேனகா ஆண்டி, என்னதான் நீங்க என்னோட சொந்த அம்மா இல்லனாலும் இத்தனை வருஷமா நான் உங்களைத்தான் என்னோட அம்மாவா நினைச்சிட்டு இருக்கேன். சோ சில விஷயங்களை நான் சொல்லாமலேயே என் மனசுல இருக்கிறத நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைச்சேன். பட் நான் நினைச்சது தப்பாகிருச்சு. அது ஏன் தப்புதான். என் மனசுல இருக்கிறத நான் உங்ககிட்ட கிளியரா சொல்லிருக்கணும். இப்ப நான் எல்லாத்தையும் சொல்றேன் என்று சொன்னவன் தொடர்ந்து சொல்ல ஆரம்பித்தான். மேனகா ஆண்டி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் இன்னும் குழந்தை இல்ல. அரவிந்த் ஒன்னு பெரிய குடும்பத்து பொண்ண கல்யாணம் பண்ணலையே. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் ஏன் என்னோட பொண்டாட்டியோட சொந்தக்காரங்க எனக்கு ஆதரவா வரணும்னு நினைக்கணும்? அடுத்து, நான் எதுக்காகவும் யார் கூடவும் சண்டை போடணும்னு நினைக்கல. நான் எப்பவும் நானா இருக்கணும். என் வாழ்க்கைய நான் வாழணும்னு தான் நினைக்கிறேன் என்றான். இதை கேட்ட மேனகா அதிர்ந்து போனாள். அர்ஜுன் மேலும் பேச ஆரம்பித்தான். இந்த ராஜேந்திரன் குடும்பம் நேத்தோ இன்னைக்கோ உருவாக்குனதில்ல. பரம்பரையா பலரோட உழைப்பு இதுல இருக்கு. எனக்கு தெரிஞ்ச தாத்தாவுக்கு ஒருத்தரோட திறமைய கணிக்கிற சக்தி நல்லாவே இருக்கு. அவர் இந்த குடும்ப பொறுப்ப யார்கிட்ட குடுக்கணும்னு நினைக்கிறாரோ அவங்க கிட்டவே குடுக்கட்டுமே. நான் எதுக்கு சொத்துக்காகவும் அதிகாரத்துக்காகவும் சண்டை போடணும் என்றான். அதிர்ந்து போன மேனகா ஒரு நொடி அமைதிக்கு பின், அர்ஜுன், இந்த பணம் சொத்து இது எதுவும் உனக்கு வேணாமா நீ என்று ஏதோ சொல்ல ஆரம்பித்தாள். ஆனால் அதற்குள் இடைமறித்த அர்ஜுன், மேனகா ஆண்டி, என்னோட அண்ணன் இந்த குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிட்டா மட்டும் என்ன? அப்பவும் நான் இந்த குடும்பத்து வாரிசுதான். இப்போ இருக்கிற மாதிரிதான் நான் அப்பவும் இருப்பேன். என்ன ஒன்னும் அவன் வீட்டை விட்டு துரத்த போறதில்ல என்றான். மேனகா வாயடைத்து போனாள்.
இந்த நேரத்தில் அவள் திடீரென்று ஒன்றை உணர்ந்தாள். இத்தனை காலமும் அவள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த பையன் இப்போது பெரியவனாகிவிட்டான். அர்ஜுன் அவளையே முறைத்து பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்த மேனகா கண்களை அகல விரித்து அவனை பார்த்தாள். மேனகா ஆண்டி, இது எல்லாத்தையும் நீங்களா உங்க யூகத்தை வச்சு செஞ்சிருக்கீங்க. இதெல்லாம் செய்யறதுக்கு முன்ன ஒரு வார்த்தையாவது என்ன கேட்டீங்களா என்று சொன்னவன் மேனகாவை கூர்ந்து பார்த்து, மேனகா ஆண்டி, உங்களுக்கு நயானாவை பிடிக்கலனாலும் அதை என்கிட்ட நேரடியா சொல்லிருக்க வேண்டிதானே? அதுக்காக இப்படி ஒரு கேவலமான காரியத்தை என்று சொன்னவன் அதற்கு மேல் வேறு எதுவும் சொல்லாமல் ஒரு பெருமூச்சு விட்டு எழுந்து நின்றவன் அந்த அறையை விட்டு வெளியே செல்வதற்கு முன்னால் மேனகாவை திரும்பி பார்த்து, மேனகா ஆண்டி, என்ன மன்னிச்சிருங்க. உங்களை நேரா கூட என்னால பார்க்க முடியல. உங்க மேல நான் ரொம்பவே நம்பிக்கை வச்சிருந்தேன் என்று சொல்லி அதற்கு மேல் எதுவும் சொல்லாமல் நிறுத்தினான். பீதியடைந்த மேனகா அர்ஜுனை பார்த்து, அர்ஜுன், எங்கப்பா போற என்றாள். நயானா என்னோட பொண்டாட்டி. அவ இருக்கிற இடம்தான் என்னோட வீடு. நான் அவளை பார்க்க போறேன் என்று சொல்லிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியேறினான். அர்ஜுன் அங்கிருந்து சென்ற பின் மேனகா அவன் சென்ற திசையையே பார்த்து கொண்டு நின்றாள். அவன் வெளியே செல்வதற்கு முன்னால் அவன் சொன்ன அந்த வார்த்தைகள்தான் மீண்டும் மீண்டும் அவள் காதில் ரிங்காரம் விட்டு கொண்டிருந்தது. உங்களுக்கு பிடிக்கலனாலும் நேரடியா சொல்லிருக்கலாமே மேனகா ஆண்டி. அதுக்காக இப்படி ஒரு கேவலமான காரியத்தை ஏன் பண்ணுனீங்க? கேவலமான காரியம், இந்த வார்த்தைகள்தான் அவளை வதைத்தது. இந்த வீட்டிற்கு முதலில் அவள் வந்தபோது அர்ஜுன் அவளை தன் தாயாக ஏற்றுக்கொள்ளாமல் எவ்வளவோ முரண்டு பிடித்திருக்கிறான். அனைத்தையும் சரி செய்து அவனிடம் நம்பிக்கையை வளர்ப்பதற்காக இத்தனை ஆண்டுகளாக அவள் எத்தனையோ விஷயங்களை செய்திருக்கிறாள். ஆனால் அத்தனை முயற்சியும் இன்று அவன் சொன்ன ஒரு வார்த்தையில் வீணாகிவிட்டது போல் மேனகாவிற்கு தோன்றியது. கால்கள் வலுவிழந்தவளாக அப்படியே நாற்காலியில் சரிந்தாள். அவள் அர்ஜுனை தன்னிடம் இழுப்பதற்கு இத்தனை வருடங்கள் போராடியிருக்கிறாள். ஆனால் இந்த நயானா வந்த மாயத்தில் அர்ஜுனை அவள் பக்கம் இழுத்து கொண்டாள் என்று அவளுக்கு நயானாவின் மீது கோபமாக வந்தது. இது நாள் வரை தன்னுடைய இன்னொரு முகத்தை மேனகா அர்ஜுனிடம் காட்டியதே இல்லை. அப்படி செய்தால் இப்படிப்பட்ட விளைவு வரும் என்றுதான் அவள் பயந்து கொண்டிருந்தாள். ஆனால் இன்று அந்த நயானாவால் அனைத்தும் நாசமாகிவிட்டது. நயானா, நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவள் வஞ்சகமாக புன்னகைத்தாள். அவளுக்கு தெரிந்தவரை நயானாவின் குணத்திற்கு அவள் அர்ஜுனை அவ்வளவு சீக்கிரமாக மன்னிக்க மாட்டாள். அதனால் அர்ஜுன் போதுமானவரை முயற்சித்துவிட்டு மீண்டும் தன்னிடம்தான் வந்தாக வேண்டும் என்று நினைத்தாள். அதே நேரம் இங்கு தன் காரை ஸ்டார்ட் செய்த அர்ஜுன் நேராக நயானாவின் வாடகை வீட்டிற்கு வந்தான். ஆனால் அந்த வீட்டை நிமிர்ந்து பார்த்தவனுக்கு தயக்கமாக இருந்தது. நயானா அவனை மன்னிப்பாள் என்று அவனுக்கு நம்பிக்கை இல்லை. அத்தோடு நயானா கதவை திறந்ததும் அவன் என்ன பேச வேண்டும் என்றும் அவனுக்கு தெரியவில்லை. அவன் முகம் சுளித்து பெருமூச்சு விட்டான். மேனகா இப்படி ஒரு நபராக இருப்பாள் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை என்பதே உண்மை. கடந்த காலத்தில் அவன் மேனகாவோடு இருக்கும்போது ஒருவித பாதுகாப்பை உணர்ந்திருக்கிறான். அவள் அவனை நன்றாக நடத்தினாள். ஆனால் அவனுக்கு சிறந்ததை செய்கிறேன் என்ற போர்வையில் அவள் நயானாவை காயப்படுத்தும் காரியங்களை செய்திருந்தாள். தன் மனைவியை பற்றிய குற்ற உணர்ச்சியில் அவன் புருவங்கள் நெறிந்தன. அப்படியே தன் காரிலேயே அமர்ந்தவன் நயானா வீட்டு ஜன்னலை பார்த்தபடி அப்படியே தூங்கி போனான். அவன் தூங்கும்போது அவன் கனவில் மாதவி, மேனகா, நயானா என்று 3 பேரும் தோன்றினார்கள். விடிய விடிய இந்த மூவரும் அவன் மண்டையை குழப்பி மயக்கம் போட்டு விழும் அளவிற்கு பேசினார்கள். ஒரு கட்டத்தில் அவன் காதுகளில் இடி இடிப்பது போன்ற ஒரு சத்தம் கேட்டது. அந்த சத்தம் அவனது கனவில் வரவில்லை போல் இருந்தது. அவன் திடுக்கிட்டு கண்களை திறந்து பார்த்தான். கண்களை திறந்த நொடியில் அவன் எங்கே இருக்கிறான் என்று தெரியாமல் குழம்பி போனான். ஆனால் கார் கண்ணாடிக்கு வெளியே நயானா இருப்பதை பார்த்தவன் தெளிவடைந்தான். வேகமாக அவன் ஏதோ சொல்ல காரின் கதவை திறந்தான். ஆனால் ஆவேசமடைந்த நயானா அவனை இடைமறித்து, அர்ஜுன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காருக்குள்ள படுத்து யாராவது தூங்குவாங்களா? அதுவும் எல்லா ஜன்னலையும் சாத்தி வச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. காருக்குள்ள தூங்குனவங்களுக்கு மூச்சு திணறல் வந்திருக்குன்னு நீங்க பேப்பர்ல படிச்சது இல்லையா? ஏன் அர்ஜுன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க?
இவ்ளோ பெருசா வளர்ந்திருக்கீங்க, ஆனா இன்னமும் மனசுல ஒரு குழந்தைன்னு நினைப்பு. உங்களால பத்திரமா பாத்துக்க முடியாதா என்ன என்று மூச்சு வாங்க திட்டிக் கொண்டிருந்தாள். அவள் கவலையுடன் இருந்ததால் அவள் அவனை கோபமாக திட்டிக் கொண்டிருந்தாள். ஆனால் அர்ஜுனின் உள்ளம் துள்ளி குதித்துக் கொண்டிருந்தது. அவள் அவன் மீது கோபமாக இருந்த போதும் அது அவனுக்கு நிம்மதியை அளித்தது. அவன் மிகவும் பயந்த விஷயம் என்னவென்றால் அவள் தன்னை புறக்கணிப்பாள் என்பதுதான். உண்மையில் காதல் என்றால் என்னவென்று அவன் அறிந்திருக்கவில்லை. சிலர் காதலை தெய்வீகமானது, புனிதமானது, அது இது என்று சிலாகித்து கூறுவதை கேட்டபோதெல்லாம் அவனுக்கு அது மிகவும் அலுப்பாக இருந்தது. ஆனால் இப்போது காதல் என்பது வியத்தகு ஒன்று அல்ல, ஆனால் அன்றாட வாழ்வின் இயல்பான ஏற்றத்தாழ்வுகளில் காணப்படுவதுதான் காதல் என்பதை அவன் புரிந்து கொண்டான். சமீப காலமாக அவனுக்கும் நயானாவுக்கும் இடையே வளர்ந்து வந்த உணர்வுதான் காதல் போல என்று புரிந்து கொண்டான். சட்டென தன் காரிலிருந்து இறங்கியவன் வேகமாக நயானாவை கட்டிப்பிடித்து கொண்டான். நயானா ஒரு நொடி அதிர்ந்து போனாள். அர்ஜுனின் அமைதியின்மையை உணர்ந்த அவள் ஒரு கணம் பேசாமல் இருந்தாள். சிறிது நேர மௌனத்திற்கு பின், அர்ஜுன், என்னாச்சு என்று மென்மையான குரலில் விசாரித்தாள். நயானாவிற்கு சிறு வயதிலிருந்தே காதலின் மீது அலாதி பிரியம்தான். எப்படிப்பட்ட மனிதனை காதலிப்பாள் என்று எத்தனையோ நாட்கள் யோசித்து பார்த்திருக்கிறாள். அவளைப் போலவே மென்மையான இரக்க குணம் கொண்ட ஒருவனைத்தான் அவள் காதலிப்பாள் என்று அவள் நினைத்திருந்தாள். ஆனால் அர்ஜுனை போன்ற ஒருவனை அவள் விரும்புவாள் என்று அவள் கற்பனை கூட செய்திருக்கவில்லை. அர்ஜுன் உண்மையில் ஒரு குழந்தைதான். பல குறைகளுடன் இருக்கும் பெரிய குழந்தை, முரட்டு குழந்தை. பிடிவாதம், அழுத்தம், அகங்காரம் என்று அனைத்திலும் அவன் ஒரு குழந்தைதான். ஆனால் உண்மையில் அவன் கனிவானவன் மற்றும் நீதி உணர்வுடன் இருக்கக்கூடியவன். மேலும் சரி மற்றும் தவறு பற்றிய சிறந்த புரிதலும் அவனுக்கு இருந்தது. இதையெல்லாம் யோசித்து பார்த்தவள், ஆனாலும் நம்ம இவனை இவ்ளோ சீக்கிரம் மன்னிக்க கூடாது என்று அவள் நினைத்து கொண்டிருக்கும் போதே அவள் கையை பிடித்த அர்ஜுன், நயானா, நான் பண்ணுனது தப்புதான், என்ன மன்னிச்சிரு என்றான். அவள் ஆச்சரியப்பட்டாள். பின் விரக்தியோடு அவளை பார்த்த அர்ஜுன் வெறுமையான குரலில், நயானா, மேனகா ஆண்டி சட்டுன்னு ஏன் இப்படி மாறினாங்கன்னு எனக்கு புரியல. ஒருவேளை அவங்க ஆரம்பத்துல இருந்தே இப்படித்தான் இருந்தாங்களான்னு எனக்கு தெரியல. நேத்து நடந்த விஷயம் அது மேனகா ஆண்டி பண்ணுனதுதான். என்ன மன்னிச்சிரு நயானா. நான் மேனகா ஆண்டிய என்னோட அம்மாவாத்தான் நினைச்சேன். அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல என்றான். இதை சொல்லும் போதே அவன் கண்கள் கலங்க ஆரம்பித்தது. நயானாவால் அவனுடைய மனவேதனையை அதற்கு மேல் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை. அவனை ஆற தழுவி கொண்டவள் அவன் தலைமுடியை வருடிவிட்டு, அர்ஜுன், கவலைப்படாதீங்க, இப்பவாச்சும் நீங்க மேனகா ஆண்டி பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களே, இதுவே ரொம்ப நல்ல விஷயம்தான். இந்த ஒரு சம்பவத்தை தீர விசாரிச்சு யார் பக்கம் குற்றம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனா இதுக்கு முன்ன எத்தனையோ தடவை மேனகா ஆண்டியும் மாதவி அத்தையும் எதிரெதிரா இருந்தப்போ நீங்க கண்மூடித்தனமா மேனகா ஆண்டிய தானே நம்புனீங்க. இப்போ எல்லாத்தையும் திரும்ப யோசிச்சு பாருங்க என்றாள். ஒரு நொடி அதிர்ந்து போன அர்ஜுன் மீண்டும் அனைத்தையும் யோசித்து பார்க்க ஆரம்பித்தான். முதலில் அவர்களது போட்டோ வெளியே கசிந்தது. அன்று டின்னரில் நேத்ரா வந்து பேசியது, இவர்கள் திருமணத்திற்கு முன் மாதவியின் வீட்டில் நடந்த கலவரம் என்று அனைத்தையும் யோசித்து பார்த்தான். சட்டென அவனுக்கு மேனகாவை இதுவரை தெரியாதது போலவும் இப்போதுதான் அவளை பற்றி புதிதாக தெரிந்து கொள்வது போலவும் இருந்தது.